ரொம்ப தரமெல்லாம் அமலப்படுறதுன்னா அந்த நாமசங்கீர்த்தனத்துக்காக ராமஜியை எழுதுறதுன்னு சொல்றது. அவெல்லாம் ஒரு சொன்னேன்னு சொன்னா மனத்துக்கு லெட்டர் போட்டு வந்ததுன்னா அவளுக்கு தங்க காசு வெள்ளி காசு அனுப்புறது. இப்படி எல்லா விஷயத்திலையும் இது பண்ணதான் நம்ம பெரியவா. இதுக்காக சொல்றத பெரியவாளுக்கு என்ன சேர்த்து என்ன சொல்றதுன்னு 1000 பேர் பேசினாலும் புது புது சுவானுபவங்களை சொல்லலாம். அதுவும் இப்ப டிவியில யாருக்கு டிவி நான் வச்சுக்கல பிரின்சிபலுக்காக வெறும் பெரியவாளை பத்தி 2 பேரும் வந்து சொல்லி இருக்கா. அது ஒவ்வொருத்தரும் பரவசமா கேட்கிறாங்கிறா. அவ சித்தியா 23 வருஷம் அவ இருக்கிறச்சு இருக்கிறதான ஒரு பெருமை பரவினது. இன்னும் வருஷா வருஷம் அவளுடைய பூத உடல் இல்லைன்னாலும் எங்க நிறைஞ்சு விளங்குறதுனால இந்த மகாத்மாவுடைய கொண்டாட்டங்கள் வருஷா வருஷம் ஜாஸ்தியா எனக்கு தெரிஞ்ச பற்றி. அப்படி என்ன பண்ணினார்? ஒரு மனிதன் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் ஆதிசங்கர் பிரபோத்பாதர் கலியுகத்தை 2001 வருஷத்துக்கு முன்னே 21 வருஷம் பிரச்சாரம் பண்ணி அன்றைக்கு இருந்த பௌத்த மதமுடைய துர்மதங்கள் 72 வகைகள் இருந்தாங்க. சில கட்சிகள் தான் 7, 2, 3, 4, 5, 6, 7 போயிட்டு இவர் எவ்வளவு கட்சிகள் எவ்வளவு மதங்கள்லாம் இருக்கு. அவ்வளவையும் இவர் பிரச்சாரத்தினாலே இவருடைய நடைமுறையினால உபதேசங்களினாலே 72 கெட்டலான பரப்பக்கூடிய மதங்களை எல்லாம் மாற்றத்தில் ஜெயிச்சு 6 ஷண்மதங்களை ஸ்தாபித்து நான் மெடிடேஷன் பண்ண வழக்கம். எப்பவுமே நல்லது ஒண்ணுன்னா கெடுதல் 12. 6 into 72 6 to 72 அப்படின்னு ஷண்மதஸ்தாபகாச்சாரியாய நமஹ. பகவத்பாதாய தான் இவான் சொல்லப்படுறேன், ராமரே தான் இவான் சொல்லப்படுறேன். செய்ய முடியாத காரியங்கள்லாம் செஞ்சு எல்லாரும் மனதிலையும் நின்று இடம் பெற்றவர்கள் சொல்லப்படுறேன். அப்போ ஷண்மதஸ்தாபகாச்சாரியாய நமஹான்னு சைவம், வைணம், சாக்தம், தானபத்தியம், கௌமாரம், சௌரம் ஆங்கிறதான 6 மதங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அந்தந்த தெய்வங்களை வழிபட்டவரை சொல்லி இது தவிர எல்லா விதமான தெய்வங்கள் பேரில் ஸ்தோத்திரங்கள்லாம் எழுதி அவ்வளவு தான் பண்ணினது. அதே சமயத்தில் இந்த ஆஸ்திகத்தை எதிர்த்து பண்ணக்கூடிய குருமதங்கள் அது 72 இருந்ததுங்கிற பேர் கூட தெரியல. பென்னிஸ் மெயின்டெனன்ஸ் வேர்டுன்னு சொல்லுவோம். சத்தியாசத்தை போட்டு ஒருத்தனை ஜெயிக்கிறதுங்கிறத விட அவன் உபதேசம் வந்து நல்வழிப்படுத்தினாக்க பேனா வந்து கத்தியை விட ரொம்ப பலம் வாய்ந்தது. அப்படி அவன் ஒன்றும் சண்டையில போடல. விஷ்ணு அவதாரங்கள் தான் இந்த அசத்துக்கள் தான் வேற வெளியிங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ராமாவதாரத்தை ராவணாக்கு, கிருஷ்ணாவதாரத்தை கேட்கவே வேண்டாம். ஒவ்வொரு அவதாரங்கள் பரவ அவதாரம் இப்போ முந்தானத்தான் நரசிம்ம ஜெயந்தி எல்லாம் பக்கத்தில் ஆதிசங்கர் ஜெயந்தி, ராமானுஜ ஜெயந்தி ரெண்டும் முதல் நாள் மறுநாள் வரும். ஒரே நாட்டே வரும். எவ்வளோ ஒற்றுமையா வருமா. அதன்பிறகு நரசிம்ம ஜெயந்தி வரும். உடனே பெரியார் ஜெயந்தி வந்து அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு ஒற்றுமைகள் இருக்கு. பெரியவார் மாதிரி எவ்வளவோ நல்ல காரியங்கள் தான் பண்ணி 72 துர்மதங்களை எல்லாம் இதனால ஜெயிச்சு வாருங்கள். அத்வைத ஸ்தாபனாச்சாரியான மகான்களுக்கு அமானுஷ சரித்திராத்தியாயமா ஒருவருடைய பெருமைகள் அப்படியே ஒருவரிடத்தை தெரிந்தால் மறு அவதாரம் சொல்ற வழக்கம். அதுபோல அவருடைய நாமாவளியில் ஆதிசங்கருடைய ஸ்தோத்திரத்துல அமானுஷ சரித்திர ஆத்தியாயமானு நச்சன். மனித வர்க்கங்கள்னால நினைத்தும் பார்க்க முடியாததான பெரிய பெரிய காரியங்களை சுலபமாக பறவைகளை செய்து பெருமை அடைந்தவர்கள். அப்ப என்ன ஆதிசங்கரத்தில் பண்ணாலும் கேட்டா இந்த வைதிக மதத்தை ஒன்றுமே இல்லாம பண்ணக்கூடிய நிலையில பௌத்தர்களும் ஜெயினர்களும் ஆக்கிரமிச்ச சந்தர்ப்பத்துல அவர் அவதாரம் பண்ணி ஸ்தாபனம் பண்ணி அதுக்கு முன்னாடி துவங்க டாக்டர் சுப்பிரமணிய அவதாரம் பண்ணி சொல்லி ஆதிசங்கர் சேர்த்திருக்காரு. அவர் ஒரு நிமிஷம் அடித்தவன் சரி பண்ண மேற்கொண்டு ஆன்மீகம்ங்கிறதான ஒரு பெரிய விஷயத்தை வளர்த்து கர்மா, பக்தி, ஞானம் இந்த 3 வகைகளும் எப்பப்போ யாராருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருங்கிறத பண்ணி இது பண்ணாது ஒரு பக்கம். காலையில் அவதாரம் பண்ணவர் காலமும் பூர்வாகவும் நடந்து சென்று அங்கங்கே ஜனங்களுக்கெல்லாம் தேவையா உள்ளதான உபதேசங்கள்லாம் பண்ணி பல கோவில் எல்லாம் ஜீர்ணமா இருந்ததுன்னா ஜீர்ணோத்தாரணங்கள் பண்ணி எல்லா ஜனங்களுக்கும்
நல்ல உபதேசங்கள்னாலும் தன்னுடைய அனுகிரகத்தினாலும் நன்மை பண்ணார். அப்பேற்பட்டவா விதியின் பெயர் முறையிலேயே தெரியும் ஆதிசங்கருடைய சரித்திரத்தை சொல்லிட்டு வந்து சொல்றேன். ஆதிசங்கர் அரியாம்பாளுக்கும் சிவகுருவுக்கும் காலையில் அவதாரம் பண்ணாலும் தெரியும். சின்ன வயசுல தாக்குனார் காலையில் ஆனவுடனே தாயாரே எல்லாரையும் பந்துக்களை வச்சுக்கணும் எல்லாம் பண்ணார். 5 வயசுலேயே விஷாச்சரணம் பண்ணி லோக சங்கிரகம்னு பேர். ஒரு பெரியவாளுக்கு தனக்கென்று ஒன்றும் தேவையில்லாத ஞானியாஇருந்தாலும் தான் நல்லபடியாக கட்டுப்பாட்டோட நியமத்தோடு இருந்து காட்டினால்தான் எல்லாரும் பண்ணுவாங்க. அது நம்ம பெரியவாள் ரொம்ப பொருத்தம். ஒரு சின்ன வயசுலேருந்து பெரிய ஞானி. அவர் நியமங்களுக்கெல்லாம் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருந்தாலும் நான் எல்லா நியமங்களையும் கட்டுப்பட்டு ஒரு சின்ன விஷயம் அமாவாசை திங்கட்கிழமை சொல்லுவதற்கு இருந்ததுன்னா இன்னைக்கு கன்னியாகுமரி என்ன போடணும்னு தெரியும் வந்தாலும் பிரதட்சிண அமாவாசைன்னு போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு ரொம்ப பேருக்கு தெரியும், சின்ன குழந்தைகளுக்கு தெரியாது. சின்ன குழந்தைகளுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தெரிவிக்காத குறை நம்ம நட்சத்திரம் 27 பேர் சொல்லணும்னா அவன் 100 நட்சத்திரம் பேர் சொல்றான். சினிமா ஸ்டார் இந்த 27 சொல்ல மாட்டேங்கிறதா அதுதான் நட்சத்திரம். அதுபோல இங்கிலீஷ்ல ஏதாவது இங்கிலீஷ் வேண்டாம். கிரிக்கெட்ல யாராவது 50 வருஷமா என்ன விளையாடுனா என்ன பண்ணா இப்போ எப்படி காட்டுறான் அந்த 6 அடிச்சான் கேட்கறாங்க என்ன சொல்றான். அப்பா தாத்தா தாத்தா கேட்கறீங்க தப்புறம் பண்ணுறது. இந்த மாதிரி நிலையில நம்ம இருக்கோம். இருந்தாலும் நல்லதெல்லாம் பண்ணிட்டு போனா இதெல்லாம் சொல்லி வேகத்தை பூரா கொண்டு வந்தோம். எங்க நான் சொல்றேன் ஏற்பட்டதான ஒரு மகன் அவர் இந்த காரியங்கள்ல எல்லா காரியங்களும் அமாவாசை சரித்திராக சொல்வார். மனிதர்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத சரித்திரம் என்ன பண்ணார் சங்கரன் கேட்டார். அவர் அத்தியனம் பண்ணி குருகுலத்தை போயிட்டு வரும்போது பிக்ஷாச்சாரம் நினைத்து சாப்பிட்டார். அம்மாவுக்கு சாப்பாடு உள்ளது இருக்கு. பிரம்மச்சாரின்னா 4 ஆத்திரமே பிக்ஷை எடுத்து வந்து பகுதி பிக்ஷாந்தி. இப்போ உபநயனம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். 74 திருமலையில நான் 2 வருஷம் தெளிவா சொன்னாங்க. வயசு சுவாலா மலையில சுவாமிகிட்டே வீடு எப்ப வேணா சுவாமி தரிசனம் பண்ணலாம். இன்னைக்கு சீனிவாச கல்யாணம் என்னங்கிறது சுவாமி வந்தா அந்த வண்டி வந்தவங்க தான் நிகழ்ந்து வந்தேன். சுவாமி அப்படி இருக்கச்சு ஒரு பத்திரிகை ஒன்று வந்து சிங்கேரி மடத்துக்கு பக்கத்துல எனக்கு வீடு நார்த்து மாடல் நீ உபநயன விவாக சமூகத்தை பத்திரிகைன்னு போட்டிருந்தது. எல்லாரும் 2 போட்டிருக்கேன்னு நினைச்சேன். இது போட்டா நாம என்ன நினைச்சுக்கிற வழக்கம்னா அவருக்கு அந்த பையன் உபநயனம் என்றால் அக்கா கல்யாணம் என்றால் செலவோட செலவா உபநயனும் பொண்ணு விவாகம் நினைச்சுட்டு நான் அந்த முகூர்த்தத்துக்கு போனேன். போனா ஒரு பையனும் அம்மாவுக்கும் 30-32 வயசு. அவதான் உபநயனம் ஆயிருக்கு ரெஸ்டி சர்டிஃபிகேட் அதை கேட்டேன். யார் உபநயனம் பையன் நான் தான் விவாக பையன் நான் தான் என்ன பாட்டு கேட்டேன். ஒரு குணம் கொடுத்தாலே 2 குணம் போகணுங்க. உபநயனத்துக்கு போஸ்ட்போன் பண்ணி அப்படி பண்றோம். 5 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் மேக்சிமம் போகலாம்னு சொல்லியிருக்கு. 2 வயசுல பண்ணிடுறேன். பிக்ஷாச்சரணம் பண்ணணும்னு பகுதி பிக்ஷாந்தி கேட்டேன். 4 வீட்டு கேட்பேன். இந்த நியமத்தை மகாதேவா கேட்டுவிட்டேன். வேதத்தை முன்னு கொண்டணுங்கிறதுக்காக அவர் புல்லும் பகலும் சுவாமி வேண்டினார். ஏன்னா அவருடைய பட்டத்துக்கு வந்த காலத்தை கிட்டத்தட்ட 110 வருஷம் முன்னாடி அவருடைய பட்டத்துக்கு வந்து 25 வயசு வரைக்கும் வேதபிரான் நடந்தா ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா வேதம் வச்சா செல்லவல்ல சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டம்னு எல்லாரும் உலகில் படிக்க விட்டுருக்காங்க. இந்த வேத சப்தங்கள் இல்லைன்னு உலகம் போல அழிஞ்சு போயிடுது. எனக்கு வருத்தப்படுது. வேத ரட்சாநிதி ட்ரஸ்ட்னு ஏற்பாடு பண்ணி ஏதோ அவருக்கு ஒரு ஆர்த்திகமான சகாயம் கவர்மெண்ட்ல பண்றது இன்னும் வச்சிருக்கிறதுக்காக 1000 சகாயம் பண்ணிட்டார். அவருடைய காலத்துல தான் திருப்பதி தேவஸ்தானத்துல அவர் ரொம்ப அவருடைய 90 வயசுலயோ கிட்டத்தட்டையோ தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் கமிஷனரை கூப்பிட்டு நான் வேண்டியதான் தெரிவிக்கிறேன். என்ன நிறைய பேசிங்க இவங்கெல்லாம் நீங்க ஒரு அந்தஸ்து வந்திருக்கு, வேலை நல்லா கிடைக்கிறதுன்னா அவருடைய தபசு அவருடைய அனுகிரகத்தினால சொன்னவாளை கேட்டது. இந்திரா காந்திகிட்ட சொல்லி வேதத்துக்கு என்ன பல கோடி ரூபாய் வருஷம் கொடுக்குற மாதிரி சொல்லி உஜ்ஜயினில் ஒன்று நடந்து எல்லாருக்கும் தெரியும். வேதத்தை பிரச்சாரம் ஆல் ஓவர் இந்தியா அந்த ஸ்கீம்ல போட்டோம். பையங்களுக்கு எவ்வளவு
கொடுக்குறது, வாத்தியாருக்கு உணவு கொடுக்குறது பெரிய ஸ்கேலில் கவர்மெண்ட் செலவு பண்ணுறது. இப்போ இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிடுச்சு, ஒரு ரூம் கொடுத்து இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் நல்ல காரியம் பண்ணி சொல்கிறேன், நோக்கத்துக்கு நீங்கள் பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு தர்ம ரீதியாக சொல்கிறேன், செய்தியான்னு கேட்டால் செய்கிறேன்னு உடனே நீங்கள் ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஏற்பாடு பண்ணி வேதரட்சணத்துக்குன்னு நீங்கள் ஏதாவது கொடுக்கணும்னாலும் அன்றைக்கி சாங்ஷனாவது வந்துட்டே இருக்கணும். அது டெவலப்பர் அது வந்து அதுக்கு தேவஸ்தானம் சுவாமிகிட்ட அங்கே இருந்தவர்கள் சொல்லி நீங்கள் அவளுக்கு அங்கங்கே பாராயணம் பண்ண சொல்லி பலன் உண்மது இன்னைக்கு வந்துட்டே இருக்கு. வருஷா வருஷம் எங்கே பொழுது ஏதாவது ஒரு கோவிலில் 1 மணி நேரம் காத்தால 1 மணி நேரம் சாயந்தரம் ஒரு ரூல் படி இருக்கு. 1 மணி நேரமாவது பண்ணினா 15,000 ரூபாய் ஆற்றுக்கு வந்து சேரும். பிரமாந்தம் உற்சவம் என்னாந்தம் உற்சவாருக்கு 17 வந்து சேர்ந்துருக்கு. ஆயிரக்கணக்காக மெட்ராஸ்லேயே வாங்க இல்லை யாராவது நடக்குதுன்னா நம்ம பெரியவாங்க அப்படி இந்த வேதத்துக்காக கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தால் அப்படி வசதிப்பட்ட பையனா இருந்தாலும் சாஸ்திரத்தை சொல்லித்துங்கிறதுக்காக அந்த நிலையம் வரணுங்கிறதுக்காக விக்ஷாச்சரணம் பண்றார் அவரும். அந்த கதையில முதல்ல அம்மாசிராஜாயமா அதை நேரம் பெரியவாட்டமாக ஒரு ஆத்துக்கு போய் நிற்கிறார். அந்த அம்மாட்ட போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. கௌரி சாந்தின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த சமயத்தில் வந்து ஸ்தோத்திரம் வந்து கனகதார ஸ்தோத்திரம் தான். அங்கே போங்க நம்ம ஒன்றும் ஏன் வந்து ஏதோ புள்ளெல்லாம் போய் கடை நெல்லிக்காய் ஊராக போட்ட பானையில் ஒரே ஒரு துண்டா இருந்துதான் அன்னைக்கு பாடி செய்வார். அவர்கிட்ட இருந்த கூட சதசுதான் பண்ணிட்டார். கூட்டு வந்து அந்த அம்மா பார்த்தா அவருடைய ஏழையெல்லாம் தெரிஞ்சது. அதாவது எல்லோரும் கடையில் ஏழையா இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது லட்சுமி கடாட்சம் வரதான்னு நினைச்சு சொல்லிட்டு இவர் லட்சுமியை குறிச்சு கனகதார ஸ்தோத்திரம்னா அங்கம் ஹரே புலபூஷணமாஸ்ரயந்தி கங்காங்கனே மங்குலாபரம். இந்த கனகதார ஸ்தோத்திரம் பல பேருக்கு நோக்குவா தெரியும். பாராயணமும் பண்ணார். ரொம்ப நல்லது. அந்த ஸ்தோத்திரம் பண்ணோடனே இதுக்கு மேல ஒரு கதையில என்ன கற்பனைன்னு கேட்டால் என்னுடைய கற்பனை உடனே லட்சுமி நேரம் எல்லாம் இவ்வளவு கொஞ்சம் கடாட்சம் பண்ணாது. அண்ணாலும் சட்டப்படி பண்ண முடியாமல் இருக்கு. சட்டங்கிறது வேதத்தை போட்டதே நீங்க தான் பரமேஸ்வரன். சட்டத்தில் என்ன சொல்றாங்க கேட்ட ஸ்ரத்தாயாமேயம் அஸ்ரத்தாயாமேயம். நம்மகிட்ட இருக்கிறதே எல்லாம் கொஞ்சமாவது பொது மனுஷாவுக்கு கொடுக்கணும்னு இருக்கு. ஈகைங்கிற குணம் 10 ஜென்மாவாக எச்சரிக்கையான காக்கா ஒன்று ஓட்ட வைக்கல. காக்கா ஒன்று காக்கா இன்னைக்கு சாதம் ஒன்று சாப்பிடணும். அந்த எச்சரிக்கையான காக்கா ஓட்டான்னு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று உண்டு. அப்படி இருந்திருக்கா இவளுக்கு நான் அது சட்டப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். தைத்திரியோகம் இல்லை. முருகவல்லி பாஷ்யம் பாராயணம் சொன்னால் மொத்தம் 40 நிமிஷத்தில் பண்ணேன். அங்கே ஏதத்தை உபதோ அன்னகும் அர்த்தம் உபதோ ஸ்மா அன்னகும் அர்த்தே இந்த வேலைகளுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் வந்து சொல்கிறோம்னா மகாபெரிவா வச்சு நான் சத்தியத்தை குறித்து ட்ரஸ்டுடைய ரிசல்ட் இதில் என்கரேஜ் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் சொல்லுவா, வேதங்கள்லாம் தனியாக பாராயணம் பண்ணுவா. வேதத்துக்கு முழுக்க என்னடா அர்த்தம் என்ன சொல்றதுன்னா அதை பற்றி படிச்சவாட கிடையாது. அதுக்காக வேதத்தெல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்காம வித்யாரண்ய சுவாமி பாஷை எழுதியிருக்காரு. வேதம் சுக்லாஜவேதம் கிருஷ்ணவேதம் சாமவேதம் அத்தாரவேதம் அத்தனைக்கும் பாஷை எழுதியிருக்கார். இதெல்லாம் படிக்காம அப்படியே புஸ்தகம் பழுதாய் தூங்குறது. இதை படிக்கிறதுக்குன்னு வரணும்னா அது ஒரு 7 வருஷம் படிக்கணும். வேதம் படிச்சோ உடனே வயலுக்கு போயிடலா, சாஸ்திரத்துக்கு போயிடலா. வேதமா இந்த வேதம் படிச்சா இதை படிக்க வைக்கணும்னா அவனுக்கு ஃபினான்ஷியலாக சகாயம் வேணும் அப்படின்னு சக்தியத்தை பொறுத்து போது எனக்கு சக்தியாத்மத்துக்காக சன்னியாசிக்கெல்லாம் வாங்க நிறைய நிலங்கள்லாம் வாங்கி அதை கலெக்ட் பண்ணி பெரியவான கனகாபிஷேகம்லாம் பண்ணுறது, பெரியவாக நில வச்சு ஏற்பாடு பண்ணுறதுன்னு பண்ணி இருந்திருக்கா. நான் சொல்றது 63 வருஷம் முன்னாடி. அதுதான் சக்தியத்தை பொறுத்து அப்பா சொன்னாலும் எங்கள் அக்கௌண்ட் வேண்டாம் தீர்மானம் சொல்லிட்டு ரொம்ப அடிஷனமாக ஒன்றும் பேச முடியாது. சக்கரவர்த்தி அவருக்கு இந்த ஒருத்தருக்காக அட்ஜஸ்ட் பண்ண ஒரு செய்யறதுன்னும் தனக்கு தர்மசாஸ்திரத்துக்கு மையாக வித்தியாசமாக இருந்தாலும் அது 10,000 கோடியாக இருந்தாலும் வைக்க வேண்டாம். அது இந்த காலத்து சொன்னால் வைத்தியகாலத்தில் பேர், அந்த காலத்து சொன்னால் அந்த தபஸ்னால தான் எல்லாருக்குமே வாய்க்கும். அப்படி இருந்தபோது ஒன்று பண்ணா நான் ஏற்றுக்கிறேன்னாலும் அது அப்படியே ஒரு ட்ரஸ்ட்னு பேர் வைக்கணும்.
அந்த ட்ரஸ்ட்டுக்கு என்ன பேர் தெரியுமா? என்னெல்லாம் கேள்விக்கிறாங்க. ஷட்கத்தை பற்றி ட்ரஸ்ட் உண்டு. இன்னைக்கு பார்க்கணும் தெரியும். அதில் வேத பாஷம் படிச்சு வந்தவாங்க. நான் ரொம்ப பேர் ஷட்கத்தை பற்றி ட்ரஸ்ட் தான் யாருடைய ஷட்கத்தை பற்றி. அதில் வர வரலாறுகள் எல்லாம் முழுக்க வேத பாஷம் படிக்க ட்ரஸ்ட் ட்ரை பண்ணி கொடுக்குறது. படிச்சப்புறம் அந்த காலத்தை 7000 ரூபா கொடுக்குன்னு ஆரம்பிச்சார். இப்போ 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்கான். 4 வருஷம் 12ல் அவாடே நடக்கிற ஒருத்தரும் 1 லட்சம் ரூபா கொடுத்தா தான் வருவார். அதுக்கு அறிவே இல்லை. இப்போ பையங்கள்லாம் வரலன்னா என்ன பண்ணுறது? 97 வயசுல எங்களுக்கு தான் சொன்னேன். அப்போ டெஸ்டில் இருந்தால் இப்போ ஒரு பையன் வந்து இருந்தான். பெரியவாங்க எல்லாம் யோஜனை போகிறதுங்கிறது பல ஆங்கிளில் சொல்கிறேன். நீங்களே ரொம்ப நீங்கள் இந்த டெஸ்டில் நான் போய் பெரியவாங்க சொன்னால் நான் ஒரு பட்சம் என்ன வர மாட்டேங்கிறா உங்களுக்கு எனக்கு தெரியல பெரியவாங்க. இல்லை இது ஆரம்பிச்ச போது 37 வருஷம் முன்னாடி 7000 ரூபா கொடுக்குறோம் பையன் பரீட்சை பாஸ் பண்ணலான்னு சொன்னேன். இப்போ 37 வருஷத்துக்கு அந்த 7000 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுத்தா தகுன்னு நோக்கி காட்டுதான் தெரியுமோ? அன்னைக்கு 7000 ரூபாய்க்கு 200 ஃபோன் வாங்குவாங்க. இன்னைக்கு வாங்க முடியாது. 1 லட்சம் ரூபாயாவது தரேன்னு சொன்னால் யாரா படிக்க வருவாங்க. இவனுக்கு பணம் தேவை, பணம் கொடுத்தாத்தான் தர்மம் நடவுங்கிறதான சின்ன பிரின்சிபல். ஆக அவள் கவனிச்சு இல்லாட்டி சொன்னால் ஆனால் ஒருத்தர் முடிச்சுட்டு இருந்தோம். 1 லட்சம் ரூபா கொடுக்குறது என்ன பண்ணுறதுன்னு அதை நடத்தி காட்டினேன். இப்போ இருக்கிற பெரியவாடும் முதல் பெரியவாள் நான் தான் 3 வேலை 4 வேலைக்கு பாஷன் சொல்லி கொடுத்தேன். எங்கள் அதுல பெரியவா அருள்னாங்க. அந்த பெருமைக்காக சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் ரூபா கொடுக்கணும் பெரியவாங்க. நானே சில பேர்ட்ட சொல்லி ஒரு 5 லட்சம் வசூல் பண்ணேன். அப்புறம் பெரியவா யாரும் இல்லாமல் சொல்லி ட்ரெஸ் மூலமாக 18 பேருக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்துருந்தேன். ஆனால் பெரியவா 96 வயசுல சொன்னாங்கன்னா இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு 5 லட்சம் வரைக்கும் கூட கொடுக்கலாம். எனக்கு இல்லாமல் கொடுக்கணும். எதுக்காக சொல்ல உடனே அந்த இதை ஏற்பாடு பண்ணி அந்த வேதரேஷன் ட்ரஸ்ட்னு வச்சிருந்தால்தான் இன்னைக்கு வேதமான காப்பாற்றப்படுறது. அதோட அவருடைய தெய்வத்தின் பொருள் எல்லாருமே இருக்கணும். நான் தயவுசெய்து கேட்கிறேன். 7 வாக்கியமும் ஒரு ஆற்றுல இருந்ததுன்னா அவனுக்கு இது நம்முடைய கல்ச்சருக்கு கம்ப்ளீட்டா என்சைக்ளோபீடியா, சாஸ்திரங்களுக்கெல்லாம் என்சைக்ளோபீடியா, லௌகிக விஷயங்களுக்கெல்லாம் என்சைக்ளோபீடியா. நான் இன்னொரு இது இங்க தெரிவிக்கிறேன். அதை ஏதாவது ஒரு இடத்துல வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் வச்சு பெரிய பணிதாரா இருக்கிறவாள் கடைசியா ஒரு 25 பக்கம் 30 பக்கம் ஒரு நாளைக்கு சொல்லி அந்த கருத்தை எல்லாரும் கேட்கணும். இவ்வளவு விஷயங்கள் சொல்றேன். அதுல எல்லாத்தையும் சுத்தி என்ன வருதுன்னா, நான் ஒவ்வொரு நாளும் சுவாமிக்க வேண்டியதே இருந்த வேதம் நிறைய கழிச்சுடுவேன். வேதாத்தியனம் பண்ணுவாங்க, நல்ல சோதனைகள் ஏற்படுங்க. அப்படி பண்ணத்துல இன்னைக்கு வேதாத்தியனம் இருக்கிற சௌரியத்தை பார்த்தா லௌகிகாலாம் கூட சில பேர் அசையப்படுற மாதிரி அது மாதிரி வசதி வந்திருக்குங்கிறது சொல்ல. இந்த தபஸனுடைய பலம் இன்னைக்கு அனுபவிக்கிறதா வேதம் படிச்சவா சாஸ்திரம் படிச்சவா ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஏகப்பட்டது வருது. இதனால விஷயம் இல்லை. இதை பத்தி வேற விஷயம். மொத்தம் பெரியவாள் அப்போ அந்த கணக்கான ஸ்தோத்திரத்துல சொன்ன உடனே சொன்னார், அத்தியனம் பண்ண பையனுக்கு இன்னைக்கு காதசியில இந்த மாதிரி நெல்லிக்கறி போட்டுருக்காங்களோ இது இவள்கிட்ட இருந்தது கூட கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்துட்ட 10 கோடி ரூபா இருந்தால் 10 கோடி கொடுத்தா பெரிய விஷயம் இல்லை. எங்கிட்ட இருக்கிறது ஒரு நெல்லிக்காய் கொடுத்தா சர்வசுத்தான்னு அப்படி கொடுத்தவர்களுக்கு இது ஒரு புண்ணியம் உள்ளவர்களோ இதுக்கு 1000 ரூபா பண்ணுங்க. இது மெச்சூரிட்டி வேல்யூ வரல. பேங்க்ல 10,000 ரூபாய் எடுத்துட்டு மறுநாள் போய் கேட்டால் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த வேணாம் போயிருப்பாங்க. அதனால இது பல ஜென்மா கழிச்சுட்டா மெச்சூர் ஆகும்னா ப்ரீ மெச்சூர் வேல்யூவில் ஏதாவது கொடுன்னு சொன்னாங்க. அதனாலதான் கனகக்காரன் வந்துவாங்க. அந்த கனகக்காரை சின்ன குழந்தையாக வச்சு வரவேற்றாருங்கிறது லோகத்தில் எல்லாருக்கும் புரியக்கூடிய அமானுஷ சரித்திராத்தியாயமாக வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா பெரிய வெள்ளம் வந்தது. சன்னியாசம் வாங்கிட்டு போச்சு நர்மதா தீரத்தில். அப்போ கோவிந்த வகுப்பாளர் போய் ஆசிரம ஸ்வீகாரத்துக்காக போறாரு. இவர் ஞானிகள்லாம் வந்தாச்சு நம்மள மாதிரி. அவர் நிறைய ரமணம் பேசுவோம். அங்க நர்மத வெள்ளம் எடுத்து போகுது. டிசம்பர் வெள்ளங்கள்லாம் சின்ன வெள்ளம். மெட்ராஸ் டிசம்பர்னாலே பயமா இருக்குங்க. இந்த பையன் 8 வயசு 7 வயசு தான் போற சின்ன ஒரு கமண்ட ஒரு கையில வச்சிருந்தாங்க. அதை இப்படி காட்டினேன். அது மொத்தமே 1.5 லிட்டர் தான் பிடிக்கும். இவ்வளவு வெள்ளம் உள்ள போய் எங்க போச்சுட்டாரு. பரமேஸ்வரன் கங்கையை தலையில தாங்கி நிறுத்தி வச்சாருங்கிறது பொய். இது நிஜம்னு ஆயிட்டு பரமேஸ்வரர் அவதார்.
இத்தினூண்டு குண்ட கமண்டலுக்குள்ள நர்மதா நதி வெள்ளம் போராடினார் அதுபோல நம்ம பெரியவாள் அவருக்கு ஒரு தரம் தான் கனகதாரம் இருந்தது. பெரியவாள் கற்றுக்கொண்டு 16,000 தரம் கனகங்களை நிறைய வரவேற்று எல்லா வைகாலும் தானம் பண்ணி பலதரம் பண்ணால் அதுக்கு அடுத்தவங்க நிறைய வெளியில இருக்காரு கனக வருஷமா. அதாவது பரம்பரை லோக ரீதியா புரியுதுதான் சொல்றோம். மானுஷமான சரித்திரங்கள் தான் ரொம்ப நிறைய பண்ணி 13ஆவது வயசுல இவர் பட்டம் ஏற்றுக்கும் போது தலைமையிலே இவருக்கு நேரடியாக உபதேசம் பண்ணக்கூடிய குரு கூட சித்தியாயிட்டார். அவருடைய குரு அவருக்கு குரு மகாதேவன் சரஸ்வதி, சந்திரசேகரன் சரஸ்வதி, மகாதேவன் சரஸ்வதி 8 நாளுக்குள்ள அப்பவே இவர் விழுப்புரத்திலிருந்து இவர் பால்ய காலத்தை மேலியாட்டிருக்கார். இன்னும் பிரசிந்தார். அது பல விதமாக சொல்றார். ராமாவரம் மன்னா வாங்கினார். பல சரித்திரமா நீங்க படிச்சுக்கேன். ரத்தம் வாங்கிக்கிச்சே குருவை நினைச்சுட்டு அப்படியே எடுத்துட்டார். குருவன் அனுகிரகேன புமான் பூர்ணன் பிரசாந்தேன நேர இருக்கணும்னு அவசியமே இல்லை. குரு அனுகிரகங்கிறது மனதனால நினைச்சா அந்த அனுகிரகமானது தானா பாய் உள்ள அப்படி வந்ததுங்கிறது நம்ம பெரியவாக பார்க்கணும். அந்த கலையை வஸ்திரத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய தபஸ்னால் குருவுடைய பக்தியினால் டெவலப் பண்ணி லோக ரீதியா சாஸ்திரங்கள்லாம் வாசித்து குறைச்சு அவருடைய தப்பா நூற்றாளத்தினால தெரிஞ்சது சகல சாஸ்திரங்களும் சகல வேதங்களும் சகல விதமான ஆர்ட்ஸுகள் சயின்ஸுகள் எதில் போனாலும் அவர் தெரிவிக்க இடையிலிருந்து அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவா அவரிடத்துல ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்கிறத சொல்ல போனால் இவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒன்று சொல்லி முடிச்சாருங்கிறதாக 1000 இன்ஸ்டன்ஸ். இஸ்மாயில் கம்பராமாயணம் தெரிஞ்சு கம்பராமாயணத்தை ரொம்ப ஆரே சொல்றாரு. இவர் ஏதோ கம்பராமாயணத்தில் பார்க்க போய் சொல்லி எவ்வளோ சுவாசமா இருக்குங்க என்பா அதுக்கு முந்தின பாட்டு இதோட என்ன இருக்கேன். அதான் அவர் மூக்கில் ரத்தம் என்ன வந்துட்டார். இது மாதிரி ஒரு வக்கீல் கவர்மெண்ட் எனக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம் ட்ரைனிங்ஸ் பல ராஷ்டிரபதிகளோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கேட்பா இந்த மாதிரி இருக்கேன். நாட்டில் இவர் வெட்னமிச்சர் டிஎல் படிச்சாரா இல்லை எக்கனாமிக்ஸ் படிச்சாரா இவர் சில சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லுவார். அதுபடி வேணா குணமாகுதுன்னு சொல்லாமலே இங்கே வந்ததுனாலே எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்றது பல கேஸ் ஒன்றுன்னா எடுத்து நான் சொல்லிட்டு பேர்பட்ட விஷயம். சங்கீதமா பாரத எங்க போய் சங்கீதம் கற்றுந்தா சிக்ஷை அப்படின்றாரு. அவருக்கு சங்கீத சாஸ்திரத்தை ஞானத்தை பற்றி ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்றேன். 2 சொல்லணும். இந்த மியூசிக் அகாடமி தான் பண்ணியிருந்தா யாரோத்தர் ஜாகீர் பாட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ் தமிழ் அர்த்தம் போட்டேன். ஜாகீர் பாட்டு இந்த புத்தகத்தை இருக்கு. இவனுக்கு எழுதே வச்சு எல்லா பாட்டுக்கும் ஓரளவுக்கு எழுதிட்டான். நடுப்புற ஒரு பாட்டை 2 வார்த்தை தெரியும். என்ன அர்த்தம்னு தெரியல. மண்டே வச்சிருந்தாங்க. விரைவாக கற்றுக்கணும். நான் எழுதிருந்தவன் போய் கேட்டான். எனக்கு பேரெல்லாம் வந்து போச்சு. என்ன அந்த பாந்தான்னு ஒரு பாட்டு. அந்த பாந்தான்னா என்ன சொல்றது? என்ன மொழி தெரிஞ்சா தமிழ சம்ஸ்கிருதமா? அந்த பாந்தான்னு ராமனை கூப்பிடுறேன். அந்த பாந்தான்னு அவங்க பேர நீங்க வேண்டாம். இவரே பெருவாட கேட்டான். அது யாந்த பாந்தா இந்த 2 வார்த்தைக்கு சேர்த்து ராமான்னு அர்த்தம் தான். அந்த பாந்தா ராமான்னு யாருக்கான்னு சொல்ல முடியுமோ? சொன்னப்பறம் சொல்லிவிடாங்க. விடுதலை எல்லாம் சொன்னப்பறம் ரைட்டாங்க. 8 வித்தியாசம் போடுவோம். அன்னைக்கு பக்கம் ஆன்சரை பார்த்தப்போ 8 தெரியும். பின்னாடி 5 தான் வரணும். இது சின்ன விஷயம். யாருனாக்க அந்த அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல யாவுடைய முடிவில் இருக்கிற வார்த்தை என்னன்னு பக்கத்துல யாந்தான்னா ராவம், தாந்தான்னா பாபா பாபா மா, பாவுக்கு அப்புறம் இருந்து மாவா. ராமாங்கிறத யாந்த மந்தன் கூப்பிட்டாங்க. சாகியர்வாடிக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு சந்தேகம். இது மாதிரி 1000 உதாரணங்கள் சாஸ்திரத்தை சொல்லலாம், லோகத்தை சொல்லலாம், வேதத்தை சொல்லலாம். யாரோ இந்த மதத்துடைய இதெல்லாம் பற்றி ரிலீஜியஸ் ஆக்ட்ல ஏதோ சந்தேகம் பண்ணலாம். இறைவாட்டத்தை கேட்டு என்னோட அப்பீல் பண்ணேன். அதில் எம்ஏடிஹெச்னு இவர் படிக்கிறத 2 கேட்டால் மேத்ஸ்ன்னு படிச்சுட்டார். மேத்ஸ்னா கணக்குன்னா இந்த இடத்த கணக்குங்கிறது மேத்ஸ் ஒரு தெளிவாக சொன்னாங்க. ஆனால் நீ படிச்சுன்னு வரது பார்த்தா
டீ போட்டா தான் அர்த்தம், தேய்த்து போட்டா தான் அர்த்தம், மட்ஸ்ன்னு அர்த்தம். ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவர் மட்ஸ்ன்னு எழுதுறதுக்கு MATHS போட்டிருக்காங்க. என்னும் போனது வேற விஷயம். இவர் அந்த மேத்ஸ் மட்ஸ்ன்னு சொல்லலாம். TH போட்டா மட்ஸ் அது வேற விஷயம். அப்புறம் இங்கிலீஷ் டீ போடணுமா இச்சு போடணுமா அதெல்லாம் வேற விஷயம். இந்த விஷயம் தான். இந்த இன்னொரு விஷயம் சங்கீதத்தில் அவருடைய தமிழ் வருஷம் பிறக்கும்போது சில விசேஷங்கள்லாம் நடக்கும். நான் ஒரு வருஷம் முதலாம் போய் காஞ்சிபுரத்துக்கு என்பது சந்தோஷம் தான். பல வருஷங்கள் பலரும் பெரியவாரோட பக்கத்து உட்காந்து பேசி பெரியவாரோட அனுகிரகம் வந்ததுன்னு அது மட்டும்தான் எனக்கு பெரிய நோக்கி. அன்னைக்கு மணிக்காலம் 2 மணி 3 மணிலேருந்து எல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணி சுக்கணியெல்லாம் கட்டி அதோட எல்லாம் வந்துருங்க. அதுக்குன்னு சில பத்து பாடகால் தான் அங்கே வருவாங்க. அப்படிங்கால 5 மணிக்கு பாட ஆரம்பிப்பார். பெரியவா உடனே சுப்பிரபாதம் ஏதோ படையிலே இருந்தாங்க. எனக்கு சங்கீதத்துக்கு அவங்க தூரம் தரிசிங்க. சரி நானும் சாயங்காலம் கொண்டு நினைக்கிறேன். வந்து தெரியாம நேரத்தை வந்து பாட்டெல்லாம் பாடினான். எல்லாம் கேட்டிருந்தார். பாடின வார்த்தை எங்கேயும் சொல்ற பாடின வார்த்தை தியாகராஜ் வந்து எனக்கு பக்தி தெரியலேன்னு நான் தான் உபதேசம் பண்ணேன் அப்படிங்கிற கருத்துல ஒரு பாட்டு பாடியிருக்கார். அதை பாட சொல்லுங்க. எப்படி பரீட்சைகளில் திருக்குறள் வச்சா இந்த கருத்துள்ள பொருளை அடிதலாமல் எழுதுங்கள். பொருளை எடுத்து கொடுத்தாலே வல்ல இருக்கு. இந்த கருத்துள்ள பொருளை எழுதுனா 2 பரீட்சை ஆயிடும். திடீர்னு நாராயணன் அவ்வளோ வந்திருக்காங்க. ரொம்ப சின்னம். எனக்கு சங்கீத ஈஷன் வேலை திருவாரூர் தெரியும். சத்ரான் நாராயணன் 2 பிள்ளைகள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. திருப்பூர் வரல. இவரே ஆரம்பிச்சு அந்த பாட்டை சொன்னாங்க. பாட சொல்லுவாங்க. பாட சொல்லுவாங்க. முதல் எழுதுறது தொலைவிலிருந்து மேலே ஒன்றும் வரல. பெரியவாக ஒரு சார் சொல்லிவிட்டோம். கொஞ்சம் முடிச்சுட்டு அப்படி இங்க ஏன் தெரியுமா நாரதரை நினைச்சேன். நாரதரை நல்ல நாள்ல நினைச்சாக்க அது வருஷப்பருக்கு ரொம்ப நல்ல நாள் இல்லையா. நினைச்சா அந்த வருஷ தேவதை எல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. அதுக்காக பக்தி தெரியல இருந்து நாரதரை பார்த்து பேசிட்டு வரும்போது வருஷப்பருக்குள்ள நாரதர் தான் கலாமரம் நினைச்சுக்காயோ அப்படின்னு சொல்லிவிட்டு வத்சர தேவதைகள்லாம் எப்படி தெரியுமோ எல்லாம் நாரதருடைய 60 பெண் குழந்தைகள் அப்படின்னு வேற புராணம் இருக்குன்னா எங்க இருக்குன்னு நாம கேட்க முடியுமே. வத்சர தேவதைகள் எல்லாம் பெண்களுக்கெல்லாம் அப்பாவை பெருமையா சொன்னாங்க. என்ன இருக்கும் வேற பசங்கள்லாம் அவ்வளவு பிரியமா வச்சுக்க மாட்டோம். பொண்ணு அனுப்பிச்சுப்பாங்க. ஒரு டீச். அதனால அப்பாவை நினைச்சா இந்த வத்சர தேவதையான பொண்ணு சந்தோஷம் வருதுன்னு நினைக்க சொன்னேன்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்வி. சங்கீதக்காரர் நாதத்தனு மனுஷன் இது பாட்டுருக்கீங்க. சரிகம சப்தஸ்வர நாதத்தனு மனுஷன் இருக்கேன். இது நான் சின்ன வயசுல எனக்கு சங்கீதம் தெரியாத சம்ஸ்கிருதம் சின்ன வயசுல இது சொல்லிய பாதச்சே தமிழ் எல்லாத்தினால நான் முதல்ல கேட்கும் போதுலாம் நாத தனும் மனுஷம்னு நாங்கள் நாதன்னா தலைவனே அர்த்தம். நாதான் கூப்பிட்டுருக்கா தன் மனுஷன் இருக்குன்னு இன்னும் புரியவே எனக்கு. அன்னைக்கு தான் முதல்ல புரியுது. நாதத்தன் சப்தஸ்வரூபமா இருக்காங்க. சங்கீத நாக சப்தங்கள் அந்த வடிவத்தில் இருக்கிறவனே நாதத்தனும் அம்சம். நாதத்தனும்னா நாதம்னா தெரியுது. சங்கீத நாதம் இது தமிழ்க்கு சொன்னா நாத அந்த பாட்டுக்காக எடுத்து விடுறாங்க. நாத தனும் மனுஷம் அதெல்லாம் தப்பா பண்ண தப்பா எனக்கு தெரியாது. நாதவ நாசவ சரி. எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கணும்னு நீ கேளுங்க. நான் நடக்கிற நீங்க இந்த பஞ்சம் பரமேஸ்வரன் சத்யோஜாதாரி பஞ்சவக்தஜ சரிகமபரேந்த சப்தஸ்வரதன் பாட்டு. சத்யோஜாதாரி 5 முகங்கள். இதுலேருந்து தியானம் உண்டாடுன்னு அர்த்தம். அதுலேருந்து உண்டான ஆனந்தஜம் சொல்றாங்க. 5 முகத்திலேருந்து 7 வந்து எப்படி எந்த முகத்துக்கு கூட கொஞ்சம் வகுத்தல் சரியா இல்லையே. எந்த முகத்திலேருந்து 5 வந்தது பாக்கி 2 எப்படி வந்ததுன்னு கேளுங்க. நின்று போச்சு. எனக்கெல்லாம் ஒன்றே தெரியல. பழக்கம் பார்த்துருந்தா பாட்டு பாட சொன்னா ராகம் இருந்தாருக்கான்னு பார்க்க உள்ள கருத்து கேட்டு 5லேருந்து 7 வந்தது எப்படின்னா கேட்டா என்ன பண்ணுவாங்க.
இன்னும் போச்சு. இந்த பாலூர் சுவாமிகளை அவர் நான் இதெல்லாம் நான் நேரம் அனுபவிச்சேன். எனக்கு அதை நினைச்சு இது நடந்தது அது நடந்தது நீங்க இருக்கிற நீங்களே 10,000 சொல்லுவேன். எனக்கு அதெல்லாம் அவ்வளவு தூரம் அவ்வளவு தெரியாது. அது தனி விஷயம். இன்டலெக்சுவலா என்னங்கிறது தான் நாசி. அவன் சொன்னாலும் பெரியவாரை பற்றி ஏற்கனவே ஒரு உபன்யாசத்தை சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு கணக்கு வச்சு 7 5 தான் மெயினான சொல்லணுங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கேன். இதுக்கு பரிகாரம் பெரியவாளே சொல்லுங்க, பெரியவாதான் சொல்லி எல்லாரும் நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இவர் ரெக்கார்ட் பண்ணிட்டார். யாருதான் சொல்றாங்க, பால் ஏதோ சொல்றேன். அது நான் சொல்லியிருக்கேன்னு அவன் ஞாபகம் வச்சிருக்கான். எனக்கும் வயசாயிடுச்சு, சொன்னதெல்லாம் மறந்து போறது ஏன் கூட தெரியல. எப்படி அப்படி முடிச்சுட்டா கிடையாது. அப்ப நின்று போச்சு சார். எல்லாரும் அவ பெரியவாளா அவ குரு கருத்து நினைச்சு கேட்டு தெரிஞ்சு சொல்லணும் முடிச்சுட்டா கிடையாது. அப்புறம் பார்த்தா ஒரு 73 இல்லை 7 மெயினா இருக்கிறது 5 தான் கிடையாது என்று அந்த 5 தான் மேலப்பட்டான்னு சொன்னா என்ன சொன்னா எனக்கு கேட்க எதுல போட்டாலும் மேல ஒரு விஷயம் சொல்லி பூர்த்தி பண்ணக்கூடிய விஷயம் செஞ்சு அப்புறம் ஒரு பொண்ணு எதா இருந்தாலும் பெரியவாழ்கிட்ட போய் ஆரம்பிச்சா அரங்கேற்றம் என்ன இருக்கும். பெரியவாழ் எழுச்சி கோவில் வச்சிருந்தா இந்த கோவில் என்ன வந்திருக்கேன், இந்த கோவிலுடைய ஹிஸ்டரி நிறைய சொல்றாங்க. எஸ்பெஷலி நம்ம சொன்னாங்க சொல்லுவார். கைலாசினால் தான் இந்த கோவில் அச்சுத்தமாக நல்லா இருக்குது. அதுக்காக இந்த மண்டபம் வச்சிருக்காங்க. அது போய் அவரோ பொண்ணு பிள்ளைகள்லாம் சேர்ந்து சின்ன இந்த குழந்தையெல்லாம் பாடிட்டு வந்து பாடினேன். முதல்ல பார்த்தாச்சு லகுமிகரான் ஒரு என்ன பண்ணுது. முதல் பார்த்து ஆரம்பிக்கிறேன் லம்போதர லகுமிகராய் இதை ஆலயம் பார்ப்போம். லம்போதர லகுமிகரான் பாடிட்டு ஏதோ கட்டண கொடுத்து ஆசீர்வாதம் போச்சு. எங்கிட்ட ஆரம்பிச்சார். லகுமிகரான என்னன்னா லம்போதரன் தான் விநாயகர் தெரியுது. ஏன்னா வயிறு தொங்குறது லம்போதர. லகுமிகரான என்ன தெரியலையே. நீ என்ன கேட்ட தெரியவாதான் சொல்லணும். லகுமிகரான எனக்கு தெரியலையே. லகுமிகராங்கிறதான கலோகியர்களுக்கு லட்சுமிகரான அர்த்தம். அந்த லகுமிகரான வந்திருக்கு. சகல விதமான லட்சுமியும் லம்போதரன் கொடுப்பது. ஒவ்வொரு தெய்வத்தின் விநாயகரை பற்றி 40 பக்கம் மினிமம் இருக்கு. ஒவ்வொரு புராணங்கள்ல இல்லாத தத்துவங்கள் தான் விநாயகரை பற்றி சொல்றாங்க. அவருடைய தெய்வத்தின் குரலை நீங்க கவனிச்சிருக்கணும். முதல் ஆர்டிகல் ஒரு 40 பக்கம் விநாயகரை பற்றி இருக்கும். கடைசி 30-40 பக்கம் ஆஞ்சநேயரை பற்றி இருக்கும். ஏன்னா விநாயகர்ல ஆரம்பிச்சு ஹனுமார்ல முடியும். நான் இங்க விநாயகரை பார்த்துட்டு கடைசியில் ஹனுமார் பார்த்துட்டு தான் வந்தேன். சீனிவாச கூட்டுமன்னர் முதல்ல விநாயகர் அங்க இருந்த வீட்டுக்கே வந்துட்டார். சொர்ணகவசத்தோடு இருக்கார். பூர்த்தி பண்ணது அங்க. அதனால்தான் சொல்லுவா விநாயகம் பிரபுவானோ ரசியாமாச வாங்கணும். இப்போ பிள்ளையார் பிடிக்க போய் கொரோனா முடிஞ்சு பிடிச்சான். என்ன சார் பிள்ளையார் பிடிக்க கொரோனா முடிஞ்சு சொன்னா எனக்கு ஒன்றும் சரியா பண்ண தெரியலன்னு சொன்னேன். அது எப்படின்னு நான் ஒரு வேலைக்கு சொன்னேன். பழைய காலத்துலாம் பிள்ளையார் விலைக்கு வாங்க மாட்டேன். அச்சில் விட்டு அது வாங்குறது இல்லை. புத்து மண்ணு கொண்டு வந்து நான் கூட படிப்பேன். எல்லாம் படிப்பேன். நானே அதை பிடிச்சி வச்சோம்னா பேர் பண்ணி நம்ம கையால பிள்ளையார பிடிச்சி வச்சு அப்புறம் கொஞ்சம் வந்தது. உங்களுக்கு தெரியுமா? நீங்க பண்ணிருக்கலாம் பண்ணிருக்கலாம் கேட்குறேன். அப்படி பண்ற வழக்கம் அதெல்லாம் பண்ணிட்டு எங்க அப்பா காலத்துலாம். இப்போ அங்கே போய் பார்த்து வச்சு எது அச்சு நல்லா ரூபாய் போட்டு வாங்கிட்டு வரோம். அவன் என்ன பண்ணுவாங்க சொல்லணும். சர்க்காரெல்லாம் பகவான் எல்லாம் ஒண்ணுதான். அப்போ இவன் எப்படி பண்ற வழக்கம் பீடம் மாதிரி வைக்கிறது, நேரப்படி வயல் கொடுத்துருந்து இருக்கிறது. கடைசியில தான் துதிக்க வைக்கிறவர்கள். துதிக்க வச்சதுக்கு அப்புறம் பண்ணு ஒரு பையன் எல்லாம் பையன் கொடுத்ததுக்கு துதிக்கே உருட்டி கொடுத்து வைக்கிறான்னா அவன் இந்த பக்கம் கேட்க வேலை இந்த பக்கம் துதிக்க இப்படி இருந்தாங்க யானை இப்படி இருந்ததுன்னா அதனால விநாயகர் பகவானோ ரஜியாமாசவானர்னு என்னுடைய சொந்த கல்பனை. அப்படி அர்த்தம் இல்லை. புள்ளியார் பூஜையை ஆரம்பிக்கணும். ஆஞ்சநேய உற்சவத்தை முடியும். அதனால பிள்ளையார்ல ஆரம்பிச்சு ஆஞ்சநேயர் முடிக்கிறதுன்னு நம்ம கல்ச்சர்
மாதிரியே எல்லா விஷயங்களையும் போட்டு சொன்னது. அது மாதிரி நம்போதனா நகுமிகரான்னா சகலவிதமான விஷயம் கொடுக்குறோம். அவர் தமிழ் தெய்வம்னு அதுதான் பெரிய விஷயம். இந்த காலத்துக்கு ரொம்ப சொல்லணும், தமிழே வாழ்க்கை, தமிழ் வாழ்க்கை, தமிழே வாழ்க்கை, தமிழே வாழ்க்கை. இவருக்கு யாரோட வராது நேரம் சமாச்சாரம். ஆகியனால திருக்குறள் 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 உள்ள விஷயம் தெரிஞ்ச தமிழே வாழ்ந்து அன்னதானமாக நினைக்கிட்டு இருக்கோம். உங்காரம் தான் போடுறேன் திருக்குறள் பற்றி. அவருக்கு என்ன நான் திருக்குறள் படிக்கிறது ஆரம்பிச்சிருக்கேன். கைதநெறிங்க பிரமாதமாக இருந்தது. நான் ரொம்ப மாசம் ரூபா திருக்குறள் வச்சிருக்காரு பூந்து புறப்பட்டுருக்கேன். வேத சாஸ்திர அர்த்தங்கள் கூட திருக்குறள் இருக்குன்னா ஆமான்னு முதல் கையில் நான் போட்டு அதுக்கு எவிடன்ஸ் ஆரம்பிச்சேன். எதுக்கு சொல்ல வரேன்? அப்போ லம்போதர லகுமிகரா அப்படின்னு சொல்றேன். எந்த விஷயத்தை அவர் சொல்ல மாட்டாரு. விநாயகரை என்ன பண்ணா தமிழ் கடவுள். ஏன் அவர் தமிழ் கடவுள் அப்படின்னு கேட்டா, அவர் தமிழ் கடவுள் மட்டும் இல்லை, நம்ம நாட்டுக்கு காவேரி கொண்டு வந்தார். உங்களுக்கு விநாயகரை இது பண்ணி அகஸ்தியர் ஜனங்கள்லாம் வச்சிருந்து சைக்கியம் இல்லை. விநாயகர் போய் தட்டி விட்டு காக்கையில வந்து தட்டி விநாயகர் தான் அதுக்கு மூலமா இருந்தாங்க. விநாயகர் தமிழ் கடவுள். விநாயகர் அது மட்டும் இல்லை, தமிழ்ல ரொம்ப உயர்ந்ததான ஒரு பெண்மணி உலகம் பூராவுக்கும் பக்தியை போட்டிருக்கான். ராஜாக்கள் சண்டையெல்லாம் நினைக்கிருக்கா. யாரு? ஓயர். அந்த அம்மா விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சோம். விநாயகர் அகவல்கிறது சகல மந்த சாஸ்திரம், சகல தந்திர சாஸ்திரம் ஒவ்வொன்றையும் உபன்யாசம். அந்த தமிழ் தெய்வத்தை ஆச்சாரியால் தன்னுடைய தாயார வைகுண்டத்துக்கு அனுப்புறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி விநாயகர் அந்த வைகுண்டத்தை விமானம் வந்து போனான்னு இருக்கு. இந்த அம்மாவுடைய பத்தி எப்படி தெரியுங்க? நேர விநாயகர் தன் துதிக்கையில ஒரு சுத்தி சுத்தி இந்த அம்மா வந்து அங்கே இருக்காங்க. இந்த ராஜாவும் போனா இவரும் போனா முன்னாடி போனாங்க கடையெல்லாம் சொல்ற. அது தமிழ் தெய்வமா இருந்தது ஔவையாக நேர கைலாசத்துக்கு ஒரே செகண்ட்ல வந்துட்டேன். லிப்ட்ல இருக்கவங்க ரொம்ப நேரம் இப்படி முக்கியம் லகுமிகர. இது ஒரு பக்கம். ஜனங்களிடத்துல அவருக்கு இருக்கிற அன்புக்கு ஆறாம் ரொம்ப ஆச்சரியம். அதுல ரொம்ப கஷ்டப்படுறா, ஏழையா இருக்கிறவா தான் ஏழை பங்காளன்னு கடவுள் சொல்லுவான்னு இருக்கணும். பணக்காரங்களாம் காத்துட்டு இருப்பாரு. அவரோட ஏழையா இருந்து பெரிய வருவாளான்னு சொல்லிருப்பார். கண்ணால் கூட போக மாட்டேன். அந்த அம்மாவத்துக்கு எனக்கு உட்காந்துரும். இது மாதிரி 1000 இன்சூரன்ஸ் நடந்திருக்கு. காஞ்சிபுரம் மெட்ராஸ்ல அந்த மனசுல உள்ள அன்புக்கு தான் கட்டுப்பட்டது. ஐயா பாவோகி பீட்டேன்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். கிருஷ்ண பரமாத்மா துரியோதன் வந்து 200 ஐட்டம் வச்சு பகைய பண்ணான்னு வச்சுக்கோங்க. திடீர் டின்னர் லஞ்ச் எல்லாம் ஏற்பாடு பண்ணலாம். அங்க போகவே இல்லை. விதுரதாரத்தை வந்து கையை காய்ச்சி குடிச்சு அந்த உப்பு விட்டு அப்படி குடிச்சா இப்படி கடவுளுடைய அம்சம்னா அங்க பாரு. ஆனா பணத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அஷ்டலட்சுமி கோயில் ஒரு பெரிய ஒரு பேர் என்ன கேட்டீங்க. பெரிய உபன்யாசம் தான் பண்ணுவேன். எனக்குலாம் ரொம்ப ஃப்ரெண்டு. பெரியவாளுக்கு அபாரமான பக்தியம். ஐயா சுவாமி சன்னியாசின்னா காஞ்சிபுரா சுவாமி ஒருத்தர். இந்திரா காந்தி வாசல் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. தரிசனம் கொடுக்கணும். நெச்சரம் கொடுப்பது இல்லைன்னா பல மணி நேரம் உட்கார்ந்து எழுந்து கொள்வார். பதவிக்கோ பணத்துக்கோ கொடுக்குறது இல்லை, பக்திக்கும் எண்ணத்துக்கு இருந்தால் பெருமை கொடுக்குறாரு. அதோட என்ன பரவாயில்ல. மற்ற சுவாமிகிட்ட தெரிவிச்சிருக்கிறவங்க யாரோ ஒரு எம்எல்ஏ வராங்க. இவரே வாசலை கொடுக்கணும் போயிட்டு வந்து ஒரு ஆளை போடணும் நினைக்கிட்டே இருப்பார். எம்எல்ஏக்கே பேசுறதோ அவனுக்கு வேண்டாம் இருந்தார். பணத்துக்கு கட்டுப்படாது சமாச்சாரம். அது ஒரு பெரிய விஷயம், ஆச்சரியமான விஷயம். தர்மசாஸ்திரங்களை துடி கூட பிறராமல் காப்பாற்றணும். அப்படி தர்மத்திலேயே பயன்படுத்தணும்னா பல பேர் அசைன்னு சொன்னாலும் பிற்காலத்தில் அவனுடைய பெருமை என்ன தெரியுங்கிறது பலருக்கு சொன்னதுல ஒரு சொன்னார். தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஸ்வதர்மே நிதம் சேய பரதர்மோ பயாமகான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்து ஓரளவுக்கு ரொம்ப முன்னுக்கு வந்துட்டான்னா அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கூட பொருளும் என்பதும் துரத்தி துரத்தி அடிச்சுட்டு வருமா பின்னாடி. எவ்வளவு பொருளை நினைச்சுன்னு போனா ஒன்றும் வராது. தர்மத்தை நினைச்சுன்னு போனா இது ரெண்டும் பின்னாடியே வரும்னு அதை நடைமுறை படுத்தி காட்டி நினைச்ச மாத்திரத்தினால எல்லாம் பண்ணின தெரியும்.
இதற்கு அப்புறம் வேத சாஸ்திரங்கள் எல்லாம் அபிவிருத்தி பண்ணணும்னு ஆரம்பிச்சு இத்தனை ஸ்கீம் பண்ணியிருக்கார். அப்புறம் லௌகிகாலுக்கெல்லாம் எல்லாருக்கும் அவருடைய அனுஷ்டானத்து சத்தையெல்லாம் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறதுக்கான இவாளெல்லாம் இந்த தர்மத்துக்கு ஏதாவது தன்னுடைய சொத்தை விநியோகம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு திட்டம் சொன்னார். விடியரசி திட்டம் கவர்மெண்ட் திருத்துங்கிறாங்க உத்திகளை ஒரு போடுங்க. அதுவரை இவர் தினம் சமைக்கிறதுக்கு ஒரு பிடி அரிசி போடுங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா சமையலே ஆட்ட கேட்டு பார்த்து எல்லாம் கேட்டாங்க பாபாய்த்தாங்க இருந்து வருது. ரொம்ப விஷயம். பெண்களை பற்றி சொல்லும்போது யாருமே ஆண்கள் கூட வெளியிலே வாங்கி சாப்பிடக்கூடாது, ஸ்வயம்பாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த மூலமா நமக்கு பணமுமே சொல்லணும், ஆரோக்கியமும் ரொம்ப நிறைய இருக்கும். இதை பற்றி நிறைய சொல்லுங்க. ஆகார சுத்தம், சத்த சுத்தி, அவர் ஒரு ஸ்கீமும் ரொம்ப சுலபமா எக்கானமிக்கு இன்னைக்கு தெரியாதது கூட புடவையினால தானே ஒன்னும் போகணும். மகாந்திரி அவசரம் முடிவென்றாங்க. இதெல்லாம் யானை எல்லாம் போய் சமாதானம் எல்லாம் போகும் இல்லை. நான் சக்கரவர்த்தி வரான் அது பாண்டா இந்த வாஞ்சினார் என்ன இப்போ வீடினார் நிறைய பெரியவாளுக்கு பேசுகிறாங்க. எனக்கு கைடாக இருந்தவர் அந்த வீடினாருடைய மாமனார் வாஞ்சினார் ஏதாவது தான் இந்த வேத பாஷை ட்ரஸ்ட்டுக்கு செக்ரட்டரி ரொம்ப வருஷம் முன்னுக்கு வந்தார். அப்போ அவருக்கு போயிட்டான். பக்கத்தில் சொல்கிறாங்க இதெல்லாம் ரெண்டு மூணு காண்பதுலாம் இருக்கு. மணிக்கணக்காக உபன்யாசம் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நினைக்கிறதுக்காக ஒரு முடிவு ஒன்று நிறைய கையிலே இருக்கேன். முடிவு அன்றைக்கு நிறைய பேர் எல்லாரும் வந்துட்டு இன்னும் நிறைய கேட்கலாம் அப்படின்னு நேர போட்டுக்கு 74 மூணே வார்த்தை சொன்னாலும் சுருக்கமாக பேசப்பேன். யாரும் பட்டுப்புலம் வாங்கி உத்திகாரிங்களோ வரதட்சணை வாங்காங்களோ காசாக்காங்களோ நடக்காத காரியம் மூணே சொல்லிட்டாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். அன்னைக்கு அவர் சொன்னாங்கிறதுக்காக பட்டுப்புடவை இருந்ததெல்லாம் கூட கட்டிக்காக தானம் பண்ணியிருந்தாங்க. மாமிகள் சில பேர் இருக்கா. இன்னைக்கு காஃபியை நிறுத்தினவான இருக்கா, வரதட்சணை விட்டவான. இந்த 3 வார்த்தையை சொல்லிட்டு இறங்கி சார்ந்து சுத்தமாக சொல்லணும்னா ஓம் கோபிகாரிகள் சொந்த போயிட்டு இந்த 3 ஏதாவது ஒன்றாவது மனசுனாலையாவது செய்யலாம்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 கடைபிடிச்சா இந்தியாவில் சுபிக்ஷத்தோட வேற ஏதாவது இருக்குமோ என்ன கவனிச்சுப்பாங்க. இவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு அப்புறம் சொன்னது ரொம்ப வெயிட்டு. அவரை பற்றி கவலைப்படுறது உள்ளத்தை சொல்லுவோம் நடக்கிறது உள்ள போச்சு. ஏன்னா வாங்கி எல்லா ஜனங்களுக்கும் ஒரே டிசப்பாயின்மெண்டோ இந்த மாதிரி 1000 பேருக்கு ஆமான்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எரிமங்கிற மாட்டினா மாதிரி கட்டிதாரா இருக்கட்டும், நோக்கிக்காரா இருக்கட்டும், ஒரு பிடி பிடிச்சாருன்னா இந்த பையன் காரெல்லாம் வெளியும் எல்லாருக்கும் ஒரே டிசப்பாயின்மெண்ட். சுவாமி எப்படி இங்கிலீஷ் தெரியுங்க கேட்டாங்க. இல்லை அவர்கிட்ட நீ சொல்லுங்க. நான் பல ஊர் மணிக்கணக்காக பல விஷயம் தர்மசாஸ்திர விஷயம் வேதாந்த விஷயம் நீதி எல்லாம் சொன்னேன். அவன் பேசிட்டு போது என்னமோ சொன்னாரே ஒன்றும் ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது போயிட்டா. அது நன்றி தெரிச்சா மாதிரி 3 வாங்கி சொல்ல ஞாபகம் வச்சு நடத்தா போலும் இருக்கா சொன்னேன். நான் அதுக்காக ஒரு கல்வியும் பரவாயில்ல எதிர்க்கிறது. சிக்கன் வந்து ஒரு ஆர்டிக்கல்ல 3வது படிச்சா இன்னைக்கு நாட்டில் எல்லா ஸ்டேட்டையும் விட உயர்த்தாங்க. அது எங்க எப்படி சிக்கனமா இருக்கும், என்ன சமாச்சாரம் இதெல்லாம் சொல்றாருன்னா அவர் எடுத்து இருந்தாங்க. ஒரு ஏழை எளியவர்களுக்குத்தான் அனுப்புறாங்க. என்ன பண்ணணும், ஏன்னா தீன தயாரம் பாடுறாளா தனிக்க தயாரம் பாடுறாளோ சுவாமி தீன தயாரம் தானே. இதனால ஏழையை சேர்த்து இறைவனை காண்போங்கிறதான மோட்டோவெல்லாம் உபன்யாசம் பண்ணி மட்டும் கேட்கணும். அப்படி இறங்கி வந்து எல்லாருக்கும் விடுதல் யார் என்ன வாஸ்தவமா இருக்கானா இல்லையாங்கிறத கண்டுபிடிப்பர். சைக்காலஜியில் ரொம்ப கிடையாது. பல ஏழை இளைஞர்களுக்கெல்லாம் நிறைய கல்யாணங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. தப்பு பண்றவாக திருத்தலம்னு பார்க்குற கோச்சிக்கு விஷயமே கிடையாது.
திருடாருதான் அழைச்சிருக்கிற ஜெயில நான் சாந்தி காலேஜில் 59 64 ஸ்டூடெண்ட். அப்போ சத்சங்கம் ஒன்று வாரம் ஒரு கையில் என்ன பண்ணேன் காலேஜ். அவளுக்கு 2 வேலை கொடுத்துருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை ஆல்டர்னேட்டிவ் ஆகும் மரத்துலேருந்து 20 கொண்டு கொண்டு படி ஆஸ்பத்திரி ஆளுகள்லாம் உடம்பு சரியாகோ பகவத் பிரசாதம்னு ஒருத்தர் இட்டுட்டு வாங்க ஒன்றும். இன்னொன்று மாசத்துல ஒரு நாளாவது போய் நல்ல புத்தி வரணும் வாழுங்கிறதுக்காக நம்ம உச்சயம் பண்ண போய் வச்சிருக்கேன். குங்குமத்துக்கு வந்து திருடனுக்கெல்லாம் வந்துருவாங்க. இது 2 நல்லது. திருடனுக்கு நல்ல புத்தி வரணும் நினைக்கிற சுவாமிகள் உண்டாகியாது. எங்கே கேட்டுப்பட்டு இது நடந்து சத்சங்கம் சைலண்டா இருந்தது. சுவாமி அனுபவம் இங்க வந்தார். உங்களுக்கே வெற்றியா இருப்பார் பண்ணவா 12 லட்சம் பண்டைய கால்தான் போட்டா ராமாயணத்திலேயே ஒரு நாடு என்ன அவன் என்ன பிளான் பண்றானோ அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி வெளியில வந்தவன் தான் பிளான் பண்ணான்னு தெரியணுமா. இப்போ லைஃப்ல பிக்சையே போட்டோ பிடிச்சிருக்காங்க. முன்னாடியே அனௌன்ஸ் பண்றான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு. கடைசியே எல்லாம் முட்டிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சொல்லுறாரு. மந்திரம்னு சொன்னா மந்திராலோசனை அது 2 பேருக்கு தவிர 3 பேருக்கு தெரியல. இது என்ன இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. போல காலமேயா பிராரம்பா சம்ஸ்காரா பிரார்த்தனா அட்வர்டைஸ்மெண்டோ பேச்சு நடைமுறை எல்லாம் என்ன பண்ணும். இந்த ஏழைகளுக்கு திருடர்களுக்கு ஒரு தரம் வேடிக்கை பார்க்கிறோம். நான் நேரம் இருந்தது. நான் ஒரு நாள் வைக்கேன் டேட்டெல்லாம் நான் டெய்லியில் எழுதலை. என்னுடைய அனுபவத்தை தனியாக இன்னொரு பெரிய புத்தகம் ஒரு டேட் போட்டேன். அன்னைக்கு வரதராஜர் கோவிலில் 100 கொடுத்தோம். ஒரு நாளைக்கு இருக்கேன் சில நாளைக்கு தான் படித்தேன். அந்த பட்டாச்சாரம் தான் பெரியவாள் இது என்னன்னாலும் பெரியவாள் சொல்லி எங்காவது வந்து சொந்த கேட்க அங்கே வருது. நீங்கள் வாங்கி எனக்கு சண்டையாக இருக்கா அங்கே வருது. அவர் ஏதோ ஒன்று சொல்லுவோம். பிஸ்னஸ்காரர் தான் எனக்கு பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. டாக்டர் மட்டும்தான் தூக்க மாட்டேங்கிறான். ஃபீஸ் வாங்கி போட்டு வேண்டியதான் தெரியாது. சைக்கிராட்டிக்கெல்லாம் அங்கே வரும். அவர் இந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருக்கும் கை காட்டி ரொம்ப சொல்லுவார். அன்னைக்கு இந்த பட்டாச்சாரெல்லாம் இருக்காங்க. நான் 3 நாள் முன்னாடி சதுர்தசி அமாவாசை பௌர்ணமி பிரதமை எல்லாம் 3 நாள் இருந்தா அங்கெல்லாம் காஞ்சிடும் பார்க்கறது போயிட்டு என்ன நடக்குதோ பார்த்துட்டே இருக்கு. அதுலேருந்து பல விஷயங்கள்லாம் புரியும். அன்னைக்கு அக்கால் பேருங்க வட்டா வந்து இதே சமயத்தில் இன்னும் யாரோ காமாட்சி கோவில் தான் கோவிலுக்கு மேலே தங்கத்துலாம் இது போடலாம்னு சொல்லுவோம். தெரியவா இல்லை 2 பேரும் என்ன சொல்கிறான்னு கேட்டாங்க. சுவாமி நான் கேட்டு போயிடுத்து வழி பண்ணணும் தெரியவா. அது என்னதான் சொல்லணும். இவா எங்கிட்ட சரி காசு கிடையாது. இந்த கலசத்தை தவிர எங்கிட்ட வந்து கேட்டால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பதில் சொல்லுறாரு. மாதிரி காலையில் கேட்கிறேன். இப்படி சொன்னாங்க அர்த்தம் இல்லை. உடனே அந்த பட்டாச்சாரை கூப்பிட்டேன். அம்மா வரலாற்று கோவில நீங்கள் நகையெல்லாம் பொட்டியில் தான் இருக்கிறீங்க. இப்போ பொட்டியில் வச்சிருக்கிறதுக்கு ஒரு இடத்துல விசேஷமான அம்பாளி சாப்பிடக்கூடிய திருமணியில் மேலே ஒரு பதக்கம் ஒன்று உண்டு. அது போன் கேட்க இந்த பசங்களுக்கே தெரியாது. எடுத்துருக்கு அதே பொட்டியை தான் தொடர்ந்தா ரொம்ப வேல்யூவா அது மட்டும் இருக்கு வேலை செய்யுங்கன்னு கேட்பாங்க. திருடம் ரொம்ப நல்லவன்னு திருமணியில் இதை தேவத்தை சொல்லியிருந்தா சும்மா விடுவீங்க. திருடம் ரொம்ப திருமணியில் தேசிய ஒரு குழந்தை நின்றுட்டு இருக்கா. அவன் ஏண்டா பெரியவாட்டு வந்தோன்னு ஆயிடுச்சு. 2 நிமிஷத்துக்கெல்லாம் பல பேர் தரிசனத்துக்கு வந்தா பெரிய மாமியெல்லாம் நிறைய நகையெல்லாம் போட்டு இப்போ பெரியவா சொன்னாங்கன்னா நாம் எழுத்த நிறையெல்லாம் நிகழ போட்டோம்னா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சுவாமிக்கு போட்டு பார்த்தா தான் பிரயோஜனம். பாகவதத்தை பிரகலாதன் என்ன சொல்லிட்டாருன்னா கண்ணாடியில் உங்கள் முகம் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு தான் எங்கிட்டு ஸ்னோம் போட்டு போடணும் கண்ணாடியில் போடக்கூடாது. அதனால நாமெல்லாம் பகவானுடைய பிரதிபிம்பம் பாகவதம் பூரா 1 நிமிஷத்துல. அதனால பிம்பமான வரலாறு நகையெல்லாம் போயிட்டதுனால நீங்க எல்லாம் பிரதிபிம்பமா இருக்கிறதா அங்க போட்டு உங்களுக்கு அது தானா வரும் அப்படின்னு சொல்ல பல பேர் செயினை கட்டி போட்டு முதலத்தை கட்டி போட்டு 30 பவுன் நான் நேர கண்டாலும் 2 நிமிஷம் என்ன சொல்றீங்க. இதுக்கு நாம கன்சிடர் பண்ணி இதுக்கு தங்க குடும்பம் போட்டு டாக்ஸ் பண்ணி
அவன் வேற வழி இல்லைன்னு சொல்லி இப்படியெல்லாம் வர வைக்க வேண்டும். அந்த தபஸ் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் இந்த நேயினால கொண்ட சக்தி உண்டு. உடனே கேட்கும் இது மாதிரி அவர் சொப்பனத்துல போய் பல பேருக்கு பலரெல்லாம் சொல்லுவார். அவ உடனே செய்வார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த தாத்தாரோட பெரியவாளை நான் மேல அனுபவிச்சு அரக்கோணத்துல பரசுராம பாலம் போயிட்டேன். பெரியவாளுக்கு ரொம்ப பற்றி ஒரு நாள் ராத்திரி பெரியவா சொப்பனத்துல வந்து நான் சரி இந்த மாறிட்டேன், நான் சொன்னதை செய்வோன்னு கேட்டாலும் சொப்பனத்துல பெரியவா என்ன சொன்னாலும் செய்வோம் பெரியவா அப்படின்னு நிஜமாவே ஃபீல் பண்ணி சொல்லுவோம். 108 பவுன் சவரனா பண்ணி எனக்கு கொடுப்பியோ அப்படின்னு தாத்தால சொப்பனத்தை பற்றி மாமாட்டு சொல்லி மாமா மாமியுமே 108 சவரன் வாங்கிட்டு ராஜா தலை பதிச்சது மறுநாள் வந்துட்டேன். அங்கே நான் சொல்றேன், நீங்க நம்பணுமே முடிய 108 பவுனோட நினைக்கிறேன். பெரியவா ராத்திரி உத்தரவாட்சி நான் இங்கே இருக்கேன். எப்படி இருக்கோம் சொப்பனத்தை உத்தரவாட்சி என்ன உத்தரவாட்சி 108 பவுன் வருது. ஆமாங்கிறாங்க. அதான் இப்படி சொப்பனத்தை நான் பண்ணே ஒத்துக்கணும். கொண்டு இங்கே வச்சு இது ஒரு மலையை பார்த்து இது என்கிட்ட தெரியவாங்கன்னா வருவாங்க. நான் சாஸ்திரம் முடிச்சா வேலை முடிச்சுவா அவனுக்குன்னா நீ கொடுக்கணும். நான் ஏதாவது வேலை முடிச்சுவா நிறைய செய்யணும்னு நினைச்சேன்னா அப்படி சொப்பனத்தை சொன்னேன். எனக்கு யாரோ தரிசனத்துக்கு யதார்த்தம் வரவாங்கன்னா நல்லா பண்ணிட்டாங்க. பெரிய அதாவது டிசர்விங்கா இருக்கிறவாள்லாம் பார்த்து இவரை கூப்பிட்டு உடனே சொல்லுவோம். இப்படி நடந்துட்டு இருந்துட்டு 10 நாள் எங்க அப்பா மேட்டூர்ல இருந்து வந்தா பெரியவாளை பார்ப்பேன். நான் போயிருந்தேன். அன்னைக்கு பிரதோஷம் சாயந்தரம் ஒரு காலத்துக்கு போனோம். 5:30 மணிக்கு போகணும். சாயந்தரம் எங்க அப்பா விசேஷமான அனுப்புறம் எங்களுக்கு ரொம்ப நேசிக்கிறார். சஞ்சானம் வந்து நீங்க வந்து இந்த ருத்ரை கேட்ட சொல்லுவாங்க. சரி சஞ்சானம் வந்து ருத்ரை வந்து அப்புறம் சஞ்சானம் ருத்ர போறவங்கன்னு அர்த்தம். அவருக்கு அதுதான் பெரிய கஷ்டம். சஞ்சானம் பண்ணணுங்கிறது நிறைய சொல்லுவார். எங்கள்கிட்டயே சொல்லுவார். எங்க பெரியவாட்டை கொடுத்துருந்தா என்ன மறந்து கொடுக்குறேன். எல்லாருக்கும் பஞ்சாயத்து அதே சொல்லி நிகழ்ச்சி எல்லாரும் நாங்கள் மாத்தியானம் பண்ணி சாப்பிட்டோம். மாத்தியானம் பண்ணணும்னு உபயோகித்து அமைஞ்சாம கொடுத்துறாருங்க. நமக்கு தான் எல்லாத்தையும் நகரமான பிரஜையா சொல்லி எல்லாத்தையும் உத்தம் பண்ணி ஒருத்தர் சொன்னார். அத்தையும் உபன்யாசம் பண்ணி குடிச்சுடா அவளே ஏற்கனவே ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறார். இல்லை கர்மாவதாரம் ஒன்றும் எல்லாம் ஆத்தமிச்சாரும் போது எல்லாருமா சொல்லி குடிச்சோட ஆகிட்டீங்க. அத்தையே உபன்யாசம் பண்ணாயிரம்னு சொல்ல பண்ணிட்டாருங்க. அவ்வளோ வருத்தத்தை இன்னொரு சொன்னார். அளவுக்கு சும்மா இல்லாமல் அதிக பிரசங்கி நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு ஜபம் உண்டு. அது வந்து பூஜை எல்லாம் தொடர்ந்து கூட பகவான்கால நேரம் உட்காந்து மூச்சு கால் கூட போகாது. அதில் பிடிப்பான் போய் கேட்டாங்க. 1 மணி நேரம் தான் 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. டக்குன்னு படுத்துட்டு கதை சாத்துட்டு 1 மணி நேரம் கொஞ்சம் வந்துடும். 59 நிமிஷம் வந்தாலே கரெக்டாக திறந்துடும். 1 மணி ஜபம் 2 மணி ஜபம் என்ன ஜபம் பண்ணா யாருக்கு அப்புறம் இப்போ கேட்டாங்க. நீங்கள் தான் ஞானம் அடைஞ்சாச்சு சித்தி அடைஞ்சாச்சு எல்லாரும் கம்பேர் பண்ணா எல்லாம் கிடைக்குது. நீங்க எதுக்கு தபஸ் பண்றீங்க? பரமேஸ்வரர் தபஸ் பண்ணா பார்வதி அடையணும்னு தாட்சாயிலியா போயிட்டு கொடுத்தோம். காளிதாசன் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணுக்காக கல்யாணம் தபஸ் பண்றாருன்னு நம்ம மாதிரி என்ன தபஸ் பண்ணா கேனா தபஸ் யாரும் சொல்ல முடியாதுதான். இதெல்லாம் எங்கன்னு சொல்லிட்டேன். அவன் என்ன சொல்றான், நான் இங்க வரலாண்டெல்லாம் இங்க வரிசை ஊதி எடுத்து வரான். அது அப்ப இருந்தது இப்ப அதுவும் இல்லை. அவன் எல்லாம் கரெக்டாக அனுஷ்டானம் பண்ணணும்னு சொன்னால் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறா. இதெல்லாம் பாப்பங்கள் ஜாஸ்தியாகி தண்டனை வர போகிறதுங்கிறதுக்காக அதுக்கெல்லாம் பரிகாரமாக நான் பண்ணேன். எதுக்கு அறிவோம் பண்ணேன்னா எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாரு. அப்புறம் உட்காந்து சொல்கிறா, அவசியம் புத்தகத்தில் நான் சொன்னேன்னா பண்ணித்தான் புத்தி திருத்தி பண்ண வைக்கக்கூடிய தபசெய்கள் இல்லைன்னா இப்படி எல்லாம் தான் சொல்லிப்பறைய உத்தரவும் புத்தகம் சொல்றது. அதான் அந்த கருணைங்க. அப்ப எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு தனக்குத்தானே வருத்திருந்து சின்ன தர்மம் கூட தான் செஞ்சு காட்டு. ஏகாதசி உபவாசம், அதனால் ஹரிவாசம், துவாதசி உபவாசம்,
அதுக்கு மறுநாள் பிரதோஷம் போவாங்க. ஏற்கனவே துண்டு நெல்லுப்படி 3 நாள் பட்டியல் அதான் கிடப்பாங்க. கொஞ்சம் ஞானம் வருதுன்னு வேளாண் படிக்க அதுவும் சொன்னீங்கன்னா கிடையாது. நான் அப்பப்போ சேர்த்தாண்டு நம்ம ஊர்ல அதுவும் கிரகணத்தும் போது மாடியில் போய் ஐஸ்கிரீம் சந்திர கிரகணத்தை பார்த்துட்டே தங்குறாங்க. எவ்வளவு மோசமான சுமார் இதை நான் என்னால் பார்த்துருக்கேன். ஆனா வடக்கே எல்லாம் கிரகணம்னு தெரிஞ்சு விட்டுனா 4 மணி நேரம் முன்னாடி எல்லா ஹோட்டலும் கட்ட ஒரு பையன் ஒன்று முடியும். வடக்கை இன்னைக்கு நான் நிறைய போய் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு வேலைங்க இதெல்லாம் சொல்றேன். அப்படி தபஸ் பண்ணணும்னு என்ன அவசியம்னா நாட்டுக்காக தான் தன்னை ஊரினை உருக்கி உள்ளொளி பெருக்கி இங்கிறதுக்கான ஒரு ஸ்வரூபம் இந்த நிர்மாணம் இருந்தது. ராமோ விக்கிரகமான தர்மமா சகல ஜனங்கள் அது பாயினங்களா இருக்கட்டும், மூத்தா இருக்கட்டும், ஜந்துக்களா இருக்கட்டும், சர்வே வந்து சுகினா சர்வே சொந்த விராமையாக பேசிக்கிறது இல்லை. இதுக்கு ஒரு இன்சன்ஸ் சொல்றேன். ரயில் ஆக்சிடென்ட், ஏர் ஆக்சிடென்ட்லாம் நடக்கும். பெரிய பத்திரிகையோட விஷயங்களாம் தெரிவிப்பார். ஏன்னா நீங்க எவ்வளவு பேர் பேருக்கு அந்த ரயில் ஆக்சிடென்ட்ல 122 பேர் 122 போடுவாங்க. அது 222 இருக்கும். அதை ரொம்ப குறைச்சி போடுவான். அதனால நீ என்ன பண்ணணும்னா மருத்துவ செலவில் ஒரு நெய் வாங்கி 1000கணக்கான தீபத்தை காமாட்சி பொருட்களை போட்டு போன வாப்பூச்சி கஷ்டப்படாமல் நல்லபடியாக தொடர்ந்து வேண்டியும் தீபம் போட சொல்லுன்னு பலதரம் தீபம் மோட்ச தீபம்னு பேர். அபமுச்சி உண்ணாலையோ காலமுச்சி உண்ணாலையோ யாராவது ஆக்சிடென்ட்ல போனேன். அது கர்மா பண்றது ஒரு விதம். அது தவிர காமாட்சி கோவிலையும் 2000 கோவிலையும் நினைச்சுட்டு நெய் தீபம் போடுறதுக்கு மோட்ச தீபம்னு பேர். இது மருத்துவ செலவு உடனே பண்ண வேண்டிய போன வந்து இதை சித்தப்பாங்களா மாப்பிள்ளையா வெறும் விஷயம் என்னே தெரியாது. அப்படி ஒரு கருணைன்னா என்ன யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? நாம தான் ஒன்றும் பேரில் போனோம் சார் நான் தான் ஜாஸ்தியாக நான் ஐடி போயிட்டேன். அப்ப இவர் தான் முதல்ல போகணும். இந்த உபன்யாசம் பண்றவர் தான் முதல்ல போக வேண்டிய ஆள். இப்படி கரைப்பட்டு சும்மா உட்காந்துக்கிற வழக்கம் நாம் இல்லை. ஒரு நியாயம் என்னவென்றால் அவளும் கரையணுங்கிறதுக்காக பண்றாருன்னா இதை விட உதாரணம் சொல்ல முடியும். அதே போல மனுஷனால எல்லாரும் சுருக்கமா இருக்கணும். ஏழைகள் கல்யாணம் வந்தாலோ அல்ல அன்னதானம் பெரியவாழ்ப்பா எங்க பொட்டல்ல போய் தங்கினாலும் யார் வந்தாலும் பானகங்கள் வந்தாலும் நாமநவமிக்கே தகராறு. இந்த ஓடிக்கை கரையில எத்தனை நாள் இருந்தால் வெயில் குளித்து எடுக்கும். அங்கே யார் வந்தாலும் முதல் உத்தரவு பெரியவாள் கடிக்கின்ற அடிக்கடி கட்டிக்கின்ற ஒரு போட்டு போடுறாங்க. பெரிய பானையில பானகங்கள் எடுப்போம். பரவாயில்ல குடிச்சுட்டு தான் ஒன்றும் குடிச்சுட்டு தான் போகணும். யார் வந்தா என்ன ஏற்பாடு பண்ண எங்கே வந்தது பணம் எல்லாம் கேட்டு ராமர் இருக்கிறதா அயோத்தி. இப்படி ஜனங்கள் யாரும் கட்டியிருக்கிறாரு யாரும் சொந்தமா இருக்கணுங்கிறது எவ்வளவு தூரம் பண்ணாலுங்கிறது சொல்லவே முடியாது. இப்பதான் அன்னதான ஸ்கீம் வேற விஷயம். அந்த காலத்து அவர் தப்போ வரைக்கினாலும் மட்டும் கோட்டையெல்லாம் தானாகும். ஒரு சொன்னார் மெட்ராஸ் ஆட்சி காலேஜ் 57 வந்தார். நான் ஊருக்கே 59 வந்தேன். அப்போ ரொம்ப ஏகாந்தமா இருக்கணும்னு சன்னியாசிகள் சொல்லிட்டு காஞ்சிபுரமே அப்ப ஏகாந்தம் எப்படில நினைச்சுட்டு ரோட்ல போட்டேன். லட்சுமி நரசிம்மா டிரான்ஸ்போர்ட் இன்னைக்கு கூட சொன்னேன். 1.5 மணி நேரத்துல காரில் கொடுக்கணும். வேகமா ரோடு என்ன படப்பட ரோடு என்ன போகணும். இது லட்சுமி நரசிம்மாவில் போய் ஏன்னா 3 மணி 10 நிமிஷத்துக்கு கொண்டு விடுவோம். அதுதான் ஃபாஸ்டஸ்ட் பஸ். ஃபாஸ்டஸ்ட் பஸ் அது இந்த படப்பில் போய் நான் வாழாடியாவது அன்னைக்கு பஸ் போட்டுருவோம். அங்கேயே போகிறது அப்புறம் சின்னக்காய் இப்படி எல்லாம் ஏகாந்தமா கஷ்டப்பட்டு வரட்டும். இங்கே இருந்தேன் இந்த பரப்பட்டம் வரக்காதுன்னு இருந்தேன். இங்கோ வந்துட்டேன் ஏமாட்டினேன் தெரியலேன்னு ஒன்றும் உபன்யாசம். ஆனா ஒரு பெரிய லாபம் ஆயிடுச்சு. எனக்கு என்ன தெரியுமோ அப்படின்னு சொல்றேன். என்ன லாபம்னா நான் அங்கே உட்காந்து ஏகாந்தமா இருந்து சுவாமியை சந்திரமணீஸ்வரர் அப்படியே மணிக்கணக்காக பூஜை பண்ணேன்னா என் மனசு வேற ஒன்றையும் போகல. கவனமா கான்சன்ட்ரேட்டா இருக்கேன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த ஊருக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சா நீங்க லோல அவங்க பேசுற சத்தத்துல ஒரே டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போது இப்ப ஏகாந்தமா பூஜை பண்றாங்கிறதான பயிற்சியை வச்சே நீங்கன்னா அநேகமா நான் ஜெயிச்சுட்டேன்னா மறுநாள் ஒன்றும் பேசவே இல்லை.
சைனஸ் பீஸ் கட்சி என்ன பிரயோஜனம்? ஒரு பரீட்சை வச்சு நான் ஜெயிச்சேன்னு சொல்றாருன்னா எப்படி திருத்துற விதம் எங்க போய் சேர்க்காது? இதுக்கு மேலும் பொதுவா ஒவ்வொருத்தரும் பூர்வ சம்ஸ்காரத்தினால திருத்தம் செஞ்சு நான் ஏதோ ஒன்று கையெழுத்தும் பண்ணி இந்த பாடசாலை பையன் அப்பதான் மரத்துல ரிக்ஷாவில் கொண்டு வச்சுட்டா ஒரு பையன் இருக்கான் 2 கிலோ உள்கட்டும் சாமான் வந்து பாடசாலை பையன் பஞ்சாய் சொல்லுவாங்கன்னா 2 கிலோ வெள்ளம் வந்து எடுத்துன்னு இருக்கான். இதை வந்து பார்த்து நகைட்டு வந்து அவங்கெல்லாம் போனதுக்கு விளையாட்டு வந்து நம்ம சின்ன காய்ச்சி பாடசாலை 2 கிலோ உளுந்து எடுத்துன்னு இருக்கான். நாளைக்கு அவங்க வருவாங்கன்னா எங்க கூப்பிமா அந்த பையன் வந்தவன்னா மறுபடியும் தெரியும் என்ன சுத்த அசைதான் இருக்கிய மனசால உனக்கு விடத்தட்டி போட மாட்டேங்கிறான் ஏதோ பழையது அதனால நீ ஏதோ வடதட்டு சொல்லாங்கிறதுக்காக இப்போ நினைக்கிறேன் சமயகாலம் இல்லைன்னு நீங்களாம் பண்ணலான்னு நீ சுத்த அசைதா இருக்கீங்க என்ன இல்லாம எப்படி வடதட்ட முடியும் அப்படின்னு விட்டு மேனேஜர் கொடுத்து 5 கிலோ திண்ட கொடுத்தோம் எண்ணெய் கொடுத்து அனுப்பி அப்படின்னா என்ன என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக சொல்லலை, என்ன லட்சியம் அந்த பையன். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய விஷயம் பூஜை கட்டிய ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சுவாமி நம்ம ஒரு திட்டமா ஒரு பெரிய வாழை நிறைய சக்கரை பொங்கல் தயிர் சாதம் ஒரு திட்டம் உண்டு மரத்து ஒரு 200 வடை இவ்வளவு பாயசமும் ஒரு திட்டம் எல்லாரும் தான் சொல்லணும் அப்படி பண்ணணும் பண்ணிட்டு பண்ணி போயிட்டு நம்ம ஒரு பெரிய பூஜை எல்லாரும் நன்றிக்கு நைவேத்தியம் ஒன்று புரியாது. அப்புறம் அதை கொஞ்சம் எடுத்து வச்சு நன்றிக்கு நைவேத்தியம் என்ன உருவாக்குறீங்களா காக்காய் போங்க அந்த நந்தி நெல்லிருந்து சிவசேஷம்னு பேர் நந்தி எல்லாம் ஞாபகப்படுத்தினார் பூஜை ஆகிட்டு நந்தி காத்துருக்கா நந்தி காணும்னு ஒருத்தர் ஞாபகப்படுத்துறேன். அவன் வந்து சொல்றாரு எனக்கு தெரியாதுன்னு இங்க பிரத்யட்சமா ஒரு நந்தி வடைய வாயில போட்டுருக்கேன் போட்டு அவன் நேரிட்டு முடிஞ்சப்பறம் பரோட்ச நந்திக்கு நேரிட்டு முடிதான் இங்கேருந்து அதை பார்த்து சொல்றாரு. அவன் அங்கேருந்து வடை சாப்பிடுறதே தெரிஞ்சுருக்காங்க ஏண்டா பையன் வடைய எடுத்தான்னு கேட்கணும். எல்லாத்துக்கும் மேல மகாபிரிவா பாரதிய திருப்பிரிவாருடைய ஒரு பட்டத்துக்கு வந்து 2-3 வருஷத்துக்குள்ள அவருக்கு எல்லா சாஸ்திரமும் சொல்லி வைக்கணுங்கிறதுக்காக ஆந்திராவிலேருந்து 2 பண்டிதர்கள் வரவேற்று விளையாட்டு முறையிலும் 3 வருஷம் தான் இருந்து அத்தியனம் என்றால் நான் வந்து காலேஜில் படிச்சேன். அதில் மாண்டலிக்கு வெங்கடேஸ்வர சாஸ்திரின்னு ஒரு பெரிய தலைவர் அவரை தான் வேதாந்த சொல்லி கொடுக்கணும். நம்பூர்காரனுக்கு அடிக்கடிக்கு வந்துடும் பாடம் விட்டுறோம் லோக்கலா வெயில் கால 10 நாளைக்கு ஒரு இடத்துல எழுதி போடுவான். இன்னைக்கு பாப்பா எழுதி வரவேற்று என்ன செய்ய ஊருக்கு போக முடியும். அவர் வராது ரயில்ல இந்த கதையை நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். ட்ரெயினில் வந்து அவருக்கு தெரிந்துதான் தெரியும். திருச்சியில் வந்து ஒரு வண்டி வாங்கி அந்த புதுப்பாட்டியில் இங்கே போனேன் விளையாட்டு. அவர் இப்போ ஒரே ஒருத்தரை கேட்டிருக்காரு எப்படி போகணும் பெரிய வாங்க தெரிஞ்ச தமிழ் தெலுங்கு சம்ஸ்கிருதம் தானே ஒத்துக்க முடியாது. அவர் என்ன பண்ணா புதுக்கோட்டை ஒரு குதிரை நிகழ்ச்சியும் போகும் அப்படின்னு போயிட்டா அப்படி வார்த்தைன்னு சொல்லியிருக்கார். அவரே எழுதிக்கிறார். சரி குதிரவாண்டிக்காரங்க எப்படி பேசுறது ஒரு புதுசாக கட்டி ஜாலியை கட்டி வண்டியில் போயிட்டார். புதுக்குடியாக அப்புறம் பிடிச்சிருக்காங்க. இந்த சாஸ்திரம் வந்தோம்னா அப்படின்னு தெரியும். அவங்க சம்ஸ்கிருதத்தை பேசணும். இவன் பேசுறது யார் இறங்கி விட்டு குதிரை வண்டியில் போகணும்னாலும் ஒரு பிள்ளைங்க பின்னாடி வந்திருக்காரு. அவங்க நினைக்கிறேன் இவரை இறக்கி விட்டு வண்டியில் வா சொந்தமாக எங்கே இருக்கிறார் ஏன்னா அவருக்கு கால் வந்து மருந்து மேனேஜ் சாஸ்திரம் அயம் மனுஷா கஷ்டம் தத்துவான் சா வா காரியானே ஆகவான் அகம் தூ தசச்சக்கரேன இவர் வரிசையில் ஒரு கூப்பிட வேண்டியதுன்னு பார்த்தா வாத்தியார் தெரியுதுன்னு தெரியாமல் போகிறோம். பிரிவாளுக்கு பட்டத்து புஷாமுக்கு போகுமானதுக்கு நேர ஸ்தானம் பண்ணி பிரிவாட்டு குரவா சமாகதாக இந்த மாதிரி இந்த மேனேஜர் அவரை கூட்டு வந்து வேண்டாமா இந்த மாதிரி ஒரு திண்டாட வச்சிருக்காங்க மேனேஜரை
கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். உடனே தெளிவாக சொன்னாங்க, ஏன்னா அவன் கொஞ்சம் ரொம்ப தப்பு, அவனுக்கு மனத்தை விட்டு போச்சிடணும், நிறைய விட்டு போச்சணும்னு நினைக்கிறியோ அப்படின்னாங்க. இவர் ஆமாங்கிற மாதிரி முகபாவத்தை காட்டியிருக்கேன். சின்ன வயசுல இல்லை, நான் சொல்றேன் ரொம்ப நல்லா வந்த மேனேஜர் தான். ஏன்னா வேற எங்கேயா எங்க விட்டு எங்கேயா போன்னு சொல்லாம நல்லபடியா எங்க வந்து இதுக்கு ஒரு ஸ்லோகத்தோட பண்ண போய் இப்போதான் 10,000 விஷயம் இருக்கு. பர்தஹரிங்கிறவர் பெரிய சக்கரவர்த்தி, பெரிய கிரமேரியன், பெரிய வேதாந்தி, எல்லாமே பெரிய புத்தகம் இருக்கா. நீதி சொல்றாங்க ஒன்றுக்கே உலகம் போல அது ஒரு ஸ்லோகம் பெரியவா மாதிரி இருக்கிறவா பென்ஷன் சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கா நேரம் சொன்னதுடைய எசன்ஸ் அது. மனசி வச்சிகாயே புண்ணியபீயூஷ பூர்ணாஹ திரிபுவனம் உபகாரஸ்ரேணி பிரேணயந்தஹ பரகுண பரமான் பர்வதீ நித்ய நித்யம் நிஜசந்தா சந்தி சந்தக்ரியந்தஹ. சத்துக்கள் நல்லவர்கள்னு எப்படி இருப்பாலும் 10 ஸ்லோகம். அதுல ஒரு ஸ்லோகம் எப்படி இருக்கா, அவளுடைய மனசுல, அவளுடைய பேச்சுல, அவளுடைய செயல்ல அமிர்தம் போன்றதான பரோபகாரம் தரித்து வகை மனசி வச்சசி காயே புண்ணிய பீயூஷ பூர்ணா. பீயூஷம்னா அமிர்தம், புண்ணியம் ஓவர்வாய்கள். அப்புறம் அது வழியா என்ன நடக்கும்? திருப்புவனம் உபகார ஸ்ரேணி பேணித்த அனுலகம் அனுலகம் அந்தரிக்ஷம், ஹோல் யூனிவர்ஸ் தன்னுடைய புண்ணியத்தினால உபகாரம் ஏற்படும்படியாக பகவானுடைய அனுகிரகத்தை அணிஞ்சு சௌக்கியமான. இந்த 2. 3வது ரொம்ப கஷ்டம். யாரா ஒருத்தர் இடத்துல தூண்டி துருங்கி இத்திருந்து அயோட்டா அனுமாதிரி ஒரு நல்ல குணம் இருந்தாலும் அது பெரிய இமயமலையாக ஆக்கி பெருமைப்படுத்துவாங்க. பரகுணம் அகாய். இந்த மேனேஜர் எங்கேயோ இருக்க விட இங்க 5ஆம் வாக்கியெல்லாம் சொன்னார். அதே போல ஜனங்களுடைய கட்டத்தை போகிறதான் முதல்ல, பூஜை எல்லாம் 2வது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சென்ஸ். ரொம்ப வருஷம் பெரியவாக 30 வயசுல மேனேஜர் விஸ்வநாயகங்கிற ஒரு பொறுப்பாக இருக்கும். இதெல்லாம் பேசுவார். மணிக்கணக்கே அவர் பூஜை பண்ணியாரு இருக்கார். பூஜை பண்ணியா இருந்தால் ஒரு நாளைக்கு மணி 2 ஜனங்களுக்கு ஏதோ சொல்லியிருக்கார். இனிமேல் ஸ்நானம் பண்ணி பூஜா ஒரே ஒரு நாள் தெரியவா சுவாமி பட்டி கிடக்கா. சந்திரமலைக்கு பசிக்கிறது, சந்திரமலைக்கு பசிக்கிறது உங்களுக்கு சொன்னாங்க. இது மாதிரி துக்கான் பேசிட்டு சந்திரமலைக்கு பசியா இருக்கோ அவங்களுக்கு பசியா இருக்காங்க. எனக்கு பசிக்கிறது இல்லைன்னா நீ சாப்பிடுன்னா பெரியவா பூஜை பண்ணி பிக்ஷை பண்ணாம சாப்பிட வேண்டும் இல்லை. அதனால அப்படி சொன்னாங்க. இந்த சந்திரமௌலீஸ்வரர் பீடாதிபதியாக குருவாய்க்கு அப்பாட்டி வச்சிருக்கா தெரியுமா? ஜனங்களுக்கெல்லாம் ஏதாவது க்ஷேமத்தை கொடுக்கறதுக்கு இந்த பரம்பரையில் குரு இருக்கணும். இவன் குருக்கள் இவ்வளோ கஷ்டத்தோட வந்து சொல்லி நான் ஒன்றும் பைசாவும் கொடுக்கறது இல்லை, என்னால் ஒன்றும் நிறுத்தி முன்வைக்க முடியாது. நான் ஆஃப்டர் என்ன சொல்கிறேன், என்கிட்ட சொல்லி நான் கையை அப்படி காட்டினா அவளுக்கு அதனால நண்ப வந்துன்னும் வரப்போறதுன்னும் பொய் நம்பிக்கையில போயிடுறா. பெரியவா சொன்ன வாக்கியம். இப்படி ஒரு தானாக ஒரு பெருமை வரத்தை வாங்கிக்கிறதுக்கு கூட இல்லாம நான் பூஜை பண்ணி என்ன பண்ணுவது அப்படின்னு சொன்னார். அப்ப நிஜமாவே இவர் குழந்தையினால் சரியா அவளே ஒரு சொல்லுங்க, இந்த கையை அப்படி காட்டி அவன் கையால் பிரசாதத்துக்கு ஏன் எல்லாரும் இருக்கிறான்னு கேட்டா வேதத்துல இருக்கு. அயம்மே ஹஸ்தோ பகவான் அயம்மே பகவத்தரா. இது எல்லாரும் பூஜை கட்சியில் சொல்றேன். என்ன அர்த்தம் தோக்கம் தெரியவாத கேட்கலாம். அயம்மே விஸ்வபேஷஜா அயம் சிவாபிமர்சனா. 5 லிங்கம் சிவலோகத்திலிருந்து சிவன் கொண்டு வந்த ஆச்சாரியால் இந்த லிங்கத்தை தொட்டு அபிஷேகம் பண்ற பரம்பரையை வச்சிருக்கார். சிவாபிமர்சனா அப்பேற்பட்ட மங்களஸ்வரூபமான நேச்சாலே எல்லாத்தையும் போக்கக்கூடிய லிங்கத்தை தொட்டு தினம் அபிஷேகம் பண்றதுனால இந்த கையே பகவான். அயம் ஹஸ்தோ பகவான் போற கடத்தான் பகவான். அயம் பகவத்தரா. இதுக்கு அர்த்தமே தெரியல. தெரியவா சொல்றான். பகவானோட ஒரு படி தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பகவானை இந்த எழுதி தூக்கி பிடிச்சிருந்து தொடச்சு இந்த சந்தனம் இருக்கா இல்லையா,
பகவான் உலகத்தெல்லாம் தாங்குறாரா இல்லையா? பகவான் எது தாங்குறது? இந்த கை பகவான் பேசு அயமே பகவத்தரா. அதனால அயமே விஸ்வபேஷகா, யாராருக்கு எந்தெந்த தீமைகள் என்ன கட்டங்கள் இருக்கோ எல்லாத்தையும் போக்கக்கூடிய மருந்தாக கை அமையும். சிவா தனு சிவா விஸ்வாஹேஷகி அப்படி தபஸ் பண்ணா அதான் எங்க போகும். நம்ம எங்கோ ஒரு மெக்கானிக்கெல்லாம் அதான் சஞ்சாரம் பண்றவங்க கிடையாது. நம்ம ஆச்சரியம் பண்ணி கேசவா நாராயணன் வைக்கிற அழகு உண்டு. பிராணாயாமம் வந்து என்ன சொன்னா வெக்கமாக இருக்கு, சொல்ல முடியல, சொல்லாமல் இருக்க முடியாது. மகாநதிகள் ஆச்சரணம் பண்ண 5 நிமிஷம் போய் அப்புறம் அனந்தான போய் இதுக்குள்ள நமக்கு செஞ்சாலும் நாட்டிலே எல்லாமே நீங்க சங்கல்பத்தை உட்கார்ந்து நான் வேடிக்கையா சொல்றேன். ஆச்சரியா ஆச்சரியானிக்கு தெரியாது. 3 தடவை ஜலம் குடிக்கோ அப்படின்னு சொல்லணும். ஆச்சரியானிக்கு பெரிய காலங்களும் சில பேர் தெரிஞ்சுக்கணும். கோயில் வரணும். அதுக்கப்புறம் ஆச்சரியம் எடுத்துக்காக ஒரு தடவை இப்படி துடைக்கணும், இன்னொரு தரம் இப்படி துடைக்கணும், 2 தரம் முதல்ல கைப்பற்றதுக்காக ஒரு தரம் துடைக்கணும். பண்ணியிருக்காரு. அப்படித்தான் பண்ணிட்டு கரெக்டா பண்ணா அயமே விஸ்வபேஷகா அப்படி காட்டுறாங்க. எப்படி காட்டுன்னு சொல்றாங்க? எங்க பார்த்தாலும் காட்டுறாரு, எல்லாரும் காட்டுறாங்க. அவருடைய சித்தியா 23 வருஷம் கழிச்சு இன்னைக்கு கூட்டமான கூட்டம் காஞ்சிபுரம் நாட்கள் 9 மணிக்கு ஆரம்பிச்சு திருமலை கூட பார்க்கல. இன்னைக்கு உள்ள ஆட்சியத்தை சொல்றேன். வெளியே போறதுன்னா எங்களுக்கு எங்களுக்கு ஆரம்பிச்சு போயிடு. நான் மடத்துக்கு பார்க்கறது நான் ஒரு பெரிய ஹோட்டல் உள்ள வரைக்கும் காலில் போயிட்டு வந்துட்டேன். 2 தடவை போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவேன். வேற விஷயம். ஒரு கூட்டம் இன்னைக்கு வந்து ஆச்சரியப்படுறாங்க. எல்லாருக்கும் யாராவது வந்து ரோட்டியம் கொண்டே இருக்கா, அவன் சார்ந்தே இருக்கா, சுத்திலே இருக்கா, அப்படியே இருக்கா. சில பேர் சொல்லா அந்த சாப்பாட்டுக்கா அப்படின்னா நீங்க போக வீட்டுல சாப்பாட்டுக்கா பாங்க. இந்த பக்தி பக்தத்துக்கு அப்புறம் சாப்பாடு அங்க போன அப்படி இங்க போன அப்படி இங்க வந்தா இன்னைக்கு அவங்கெல்லாம் இருந்தா காத்தா எப்படி எதனால நடக்கிறது? அவருடைய அனுகிரகமானது பரிபூர்ணமா இருக்கிறச்சே விளங்கின தவிர ஜாஸ்தி விளங்குறதுன்னா அப்படி ஒரு கர்ம சொல்லுவோம். நாஸ்திகமாக இருக்கக்கூடிய சில பேர்கள்லாம் கூட தெய்வீகமான காரியங்கள் தான் விசேஷ பண்ணுவா கூட மகாத்மா இன்னி வரைக்கும் பேர்பட்ட ஒரு மகானிக்கா பார்த்துட்டோம். அவள் நினைக்கிறதுங்கிறது நம்ம மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த வருஷத்துக்கு நல்ல எண்ணங்கள் கற்றுக்காகும். இந்த மாதிரி கொண்டாட்டங்கள்லாம் கொண்டாடணும்னு உபனிஷத்தை சொல்கிறார். ஆத்ம ஞானியா இருக்கிறவரை தினமும் கொஞ்சம் இல்லை வருஷத்துக்கு 1 நாள்